அனைவருக்கும் வணக்கம். திணை அமெரிக்கா 5 ஆண்டுகளை கடந்து 6ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. அந்த கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இன்று ஒரு முத்தாய்ப்பான நிகழ்ச்சி. கவிமாமணி பேராசிரியர் முனைவர் திரு அப்துல் காதர் அவர்களின் தலைமையில் அவர்களுடைய சொற்பொழிவில் தமிழர் வாழ்வியல் அன்றும் இன்றும் என்ற தலைப்பிலே அவர்களோடு இணைந்து பேச்சாளர்களாக திருமிகு சரவணகுமார் அவர்கள் கல்வியும் கலையும் என்ற தலைப்பிலும், கவிஞர் அன்பிற்கினிய தோழி நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்கள் பழக்கமும் பண்பாடும் என்ற தலைப்பிலும் சொற்பொழிவாற்ற இருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் வாழ்த்துறை வழங்க எங்கள் நெஞ்சத்திற்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஐயா மருத்துவர் சோம இளங்கோவன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார். அவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அதே போல இந்த நிகழ்வில் திருக்குறள் பாடி எங்களை மகிழ்விக்க இளவல் ஆதவன் அவர்கள் வந்திருக்கிறார். அவருக்கும் என்னுடைய வரவேற்பு. ஒவ்வொருவரையும் வரவேற்க நேரமில்லாதபடியால் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் சுருக்கமாக வருக வருக என்று வரவேற்கிறேன். 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 75 நிகழ்வுகளை திணை அமெரிக்கா நடத்தியிருக்கிறது. இந்த அத்தனை நிகழ்ச்சிகள் இந்த 5 ஆண்டுகளில் நடந்தேறி இருக்கிறது என்றால், அன்னைக்கும் உங்களை போன்ற நீங்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்டு எங்களை உற்சாகப்படுத்தியது மிக மிக இன்றியமையாத ஒரு காரணமாக திணை அமெரிக்கா பார்க்கிறது. அந்த வகையில் என் சார்பிலும் திணை அமெரிக்கா சார்பிலும் என் நன்றியையும் இந்த நேரத்தில் உரித்தாக்கி மேலும் காலம் கடத்தாமல் நிகழ்ச்சிக்குள் சென்றிட விழைகிறேன். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் ஆனந்தி. நன்றிங்க பிரபு. அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அன்னை தமிழுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை சொல்லி, திணை அமெரிக்காவின் 6ஆம் ஆண்டு தொடக்க விழா, அதில் 2வது நாளாக இந்த கொண்டாட்டம் தொடர்கிறது. இந்த நிகழ்வு சிறப்பான கருத்தரங்கமாக நம் திணை அமெரிக்க சொந்தங்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அற்புதமான தலைப்பில் தமிழர் வாழ்வியல் அன்றும் இன்றும் என்ற தலைப்பில் நம்மோடு பேச காத்திருக்கக்கூடிய கவி மாமணி பேராசிரியர் முனைவர் அப்துல் காதர் ஐயா அவர்களை முதலில் அனைவர் சார்பிலும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய நம் திணை அமெரிக்க சொந்தங்கள் மற்றும் தமிழ் பந்தங்கள் அத்துணை பேருக்கும் என் நெஞ்சார்ந்த வரவேற்பினை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளோடு துவங்க நம்முடைய ஆதவன் இணைந்திருக்கிறான். கண்ணா, வாங்க கண்ணா, உங்களுடைய திருக்குறளை தாருங்கள். வணக்கம், என் பேர் ஆதவன் பாலமுருகன். நான் 9 வயசு 5வது படிக்கிறேன். நான் இப்போ ஒரு திருக்குறள் சொல்ல போறேன். குறள் எண் 423, அதிகாரம் அறிவுடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அப்படின்னா, யாரோ ஒரு பொருள் பத்தி ஏதோ சொன்னாங்கன்னா அது நீ அப்படியே நம்பிடக்கூடாது. நீ அது ஆராய்ந்து பார்த்து அது எது உண்மை தெரிஞ்சிட்டு அதுதான் அறிவுடைமை. இப்போ நான் இங்கிலீஷ்லயும் மீனிங் சொல்ல போறேன். It is wisdom to discern the true nature of anything, no matter who says it or from who you hear it. நன்றி, வணக்கம். அருமை தங்கம், அருமை. யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பக்கூடாது, தெளிந்து ஆராய்ந்து அதை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு அருமையான ஒரு திருக்குறள் சொல்லியிருக்கீங்க.
வாழ்த்துக்கள் தங்கம். ஆதவன், தொடர்ந்து தமிழோடு சேர்ந்து நீங்கள் வளர என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி தங்கம். வணக்கம். அடுத்ததாக நிகழ்ச்சியில் தொடர்ந்து இந்த நிகழ்விற்கு வாழ்த்துரை வழங்குவதற்கு நம்முடைய வழிகாட்டியாக திணை அமெரிக்காவோடு தொடர்ந்து நமக்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வதில் உறுதுணையாக நிற்கக்கூடிய டாக்டர் சோம இளங்கோவன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. அருமை தமிழ் நெஞ்சங்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும், இதை காணொளியில் காண இருக்கும் உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நமக்கெல்லாம் மிகவும் பெருமையான நாள். அமெரிக்காவிலே தமிழ் இருக்குமா என்ற கேள்வி மறைந்து அமெரிக்காவில் தமிழ் வாழ்கிறது, வளர்கிறது, தமிழ் அறிஞர்களை அழைத்து போற்றி பாராட்டி மகிழ்கிறது என்பதை மிகவும் பெருமையுடன் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஐயா, உண்மையிலேயே இங்கே மகளிர் பங்களிப்பு எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்பதை நேரில் பார்த்தவர்கள் வியந்திருக்கிறார்கள். இன்று நீங்களும் காணப்போகின்றீர்கள். உங்கள் பெருமையில், உங்கள் தமிழ் ஆர்வத்தில், உங்கள் அழகு தமிழில் மயங்கி உங்களை எப்படியும் இங்கே பேச அழைத்து வர வேண்டும் என்று மிகவும் ஆர்வத்துடன் இருந்தோம். இன்று அந்த வாய்ப்பு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழ் தமிழ் என்று இங்கே குழந்தைகள் அருமையாக உச்சரித்து பேசுவதை கேட்கும் பொழுது உங்களுக்கெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுடைய வாழ்நாள் உழைப்பு வீணாகவில்லை, அது ஆள்போல் தலைத்து வளர்கின்றது என்பதில் நீங்களெல்லாம் பெருமை அடைவீர்கள். நாங்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றோம். ஐயா அவர்களின் பேச்சை எவ்வளவு முறை கேட்டாலும் மிகவும் அருமையாக ஆழ்ந்த கருத்துக்களுடன் இனிமையாக இருக்கும். அந்த இனிமையை போற்றி நாம் அனைவரும் மகிழ்வோம். இந்த நிகழ்வுக்கு திணை ஏற்பாடு செய்து இளமாறன், அன்பு ஆனந்தி போன்றவர்கள் சிறப்பாக உழைத்து இந்த நிகழ்ச்சியை தருகின்றார்கள். ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்துபவர்களுக்கும் வருக வருக என்று வரவேற்றதோடு வாழ்த்துக்களையும் சொல்லி எங்களுடைய மகிழ்ச்சியையும் தெரிவித்து நிகழ்ச்சியை நடத்துமாறு அன்பு ஆனந்தியை கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் இனம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. எப்பொழுதும் போல ஒரு கணீர் குரலில் அன்போடும் அக்கறையோடும் எங்களுக்கு வாழ்த்துக்களை அள்ளி வழங்கக்கூடிய சோம இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் எங்களுடைய அன்பு கலந்த நன்றியை தெரிவித்து மகிழ்கிறேன் ஐயா. நன்றி நன்றி. அடுத்ததாக நாம் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கிறோம். தமிழர் வாழ்வியல் அன்றும் இன்றும் ஐயா பேசக்கூடிய தலைப்பு. உப தலைப்புகளாக நானும் தோழர் சரவணன் அவர்களும் பேச காத்திருக்கிறோம். முதலாவதாக சரவணகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். கலையும் இலக்கியமும் என்ற தலைப்பில் அவருடைய பொழிவை வழங்குவதற்காக. வாங்க தோழர். நன்றி ஆனந்தி. இந்த திணை அமெரிக்கா அமைப்பின் 6ஆம் ஆண்டு தொடக்க விழா கருத்தரங்கத்தின் தலைவர் பேராசிரியர் ஐயா அப்துல் காதர் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி அமைந்திருக்கும் எங்களை எல்லாம் வழிநடத்தும் மருத்துவர் ஐயா சோம இளங்கோவன் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமைந்திருக்கும் நண்பர் பிரபு அவர்களே, இந்த கருத்தரங்கை நெறியாள்கை செய்தும் அடுத்து கருத்துரை வழங்கவும் இருக்கிற கவிஞர் ஆனந்தி அவர்களே, நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் நண்பர் இளமாறன் அவர்களே, திருக்குறள் சொன்ன தம்பி ஆதவன் அவர்களே, மற்றும் இதில் மெய்நிகராய் கலந்து கொண்டு இருக்கும் உடன்பிறப்புகளே, தோழர்களே, நண்பர்களே, காலை மாலை வணக்கங்கள். தமிழர் வாழ்வியல் அன்றும் இன்றும் என்ற இந்த கருத்தரங்கத்தில் நான் ஏற்றிருக்கும் துணை தலைப்பு கல்வியும் கலையும். இந்த தலைப்பை எப்படி அணுகுவது? அன்றா இன்றா? கல்வியும் கலையும் எப்போது மேன்மை மேலோங்கி இருந்தது, எப்போது மேன்மை குன்றியது, எந்த தட்டில் வைத்து இவற்றையெல்லாம் சீர்தூக்கி பார்ப்பது என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்த போது வள்ளுவர் தான் வந்தார். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் என்று வழி சொல்லி கொடுத்து விட்டு போனார். ஆக அன்றைக்கும் இன்றைக்கும் தமிழர் வாழ்வியலில் கல்வியும் கலையும் எவ்வாறாக, எப்படி, யாருக்காக, எவ்வாறெல்லாம் இருந்தன, இருக்கின்றன என்றெல்லாம் கொஞ்சம் விரிவாக பேசுவோம். அதுவே அந்தந்த காலகட்டத்தின் நல்லது கெட்டதை உரசி பார்க்கும் கட்டளைக்கல்லாக அமையட்டும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் நேரத்தில் முதல் சில நிமிடங்கள் கல்வியை தொட்டும் 2ஆம் பாதியில் கலையை தொட்டும் என் உரையை அமைத்துக் கொள்கிறேன். கட்டுத்தறியும் கவிபாட செய்த கம்பன் பிறந்த தமிழ்நாடு, ஆம், உயர் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தான். கம்பன் மட்டுமா?
கூத்தன், குறளரசன், சாத்தன், செம்பியன், செங்கண்ணன், கீரன், கபிலன், கோவூரான் என்று அள்ள அள்ள அமுத சுரங்கமாய் கற்றறிந்த சான்றோர்கள் அத்தனை பேர் அணிவகுத்து நின்ற நாடு தமிழ்நாடு. சரி, அது என்ன ஆண்கள் மட்டும்? வயதான தமிழ்ப்பாட்டி அவ்வை அவள் தொடங்கி ஒக்கூர் மாசாத்தி நன்னாகை நப்பசலை என நின்று ஆட்டனத்தியோடு நின்ற ஆதிமந்தி இன்னும் சேர்ந்து அங்கவை சங்கவை என்று தமிழின்பம் பொங்க வைத்த பெண்பார்ப்பலவர்களும் இங்கு ஏராளம் ஏராளம். அது அன்று. அப்படியே வெட்டி இன்றைய நம் நாட்களுக்கு நகர்ந்து வந்தால் இன்றைக்கு நம் படிப்பறிவு விகிதம் 90-ஐ தாண்டி கொண்டிருக்கிறது. நடுவே ஏகலைவன்களுக்கும் சம்புகன்களுக்கும் கல்வி மறுக்கப்பட்டாலும், அனிதாக்களுக்கு எதிராக வில்லில் அம்புகள் பூட்டப்பட்டாலும் நீட்டப்பட்டாலும், பெரும்பான்மையாக நம் தமிழ் சமூகம் அனைவருக்குமான கல்வியை தூக்கி பிடித்தே வளர்ந்து வந்திருக்கிறது. இந்திய ஒன்றியத்தில் முன்னேறிய மாநிலங்களை எடுத்துக்கொண்டால் குஜராத்தும் மகாராஷ்டிராவும் 10 பேர் 100 அடி எடுத்து வைத்ததால் வளர்ச்சி பெற்ற மாநிலங்கள். தமிழ்நாடு 100 பேர் 10 அடி எடுத்து வைத்ததால் அதே வளர்ச்சியை அல்ல, அவர்களை தாண்டிய வளர்ச்சியை பெற்ற மாநிலம். பள்ளி கல்லூரி முடித்து கல்லூரி செல்லும் மாணாக்கர்களின் எண்ணிக்கை GR கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இந்திய ஒன்றிய அளவில் 30களில் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் தமிழ்நாட்டில் 70% எட்டி பிடித்துக் கொண்டிருக்கிறோம். அமெரிக்காவே 60களில் தான் இருக்கிறது என்பது ஒரு கூடுதல் செய்தி. எப்படி நடந்தது இந்த அதிசயம் தமிழ்நாட்டில்? பிச்சை புகினும் கற்கை நன்றே என்பார் அதிவீரராம பாண்டியர். எப்படியாவது படிக்க வைத்து விட வேண்டும் என்று துடிக்கும் பெற்றோர்கள் இங்கு ஏராளம் ஏராளம். என் தாத்தா பள்ளி படிப்பை தாண்டாதவர். என் தந்தை ஒரு கிராமத்தில் பல கிலோமீட்டர்கள் நடந்து சென்று படித்தவர். நான் சென்னையில் பேருந்தில் சென்று படித்தேன். இன்று என் மகன் அமெரிக்காவில் மகிழுந்தில் சென்று படிக்கிறார். நாங்கள் ஒன்றும் விதிவிலக்கு அல்ல. தமிழ்நாட்டில் உத்தேசமாக ஏதோ ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 10க்கு 8 கிட்டத்தட்ட இந்த வரிசை முறை, இந்த தலைமுறைகளின் வளர்ச்சி பொருந்தி போகும். ஆனால் இது ஒன்றும் மந்திரத்தில் காய்த்த மாங்காய் அல்ல. மக்கள் முடிவு செய்தால் மட்டும் போதாது. நீதி கட்சி தொடங்கி ஒரு நூற்றாண்டாய் நம்மை ஆண்ட அத்தனை அரசுகளும், கட்சி பேதம் இல்லாமல் அத்தனை அரசுகளும் விதை விதைத்து களை அகற்றி வேலி காத்து நம் கல்வி பயிரை பேணி பாதுகாத்து வளர்த்தார்கள். அது இன்று விருட்சமாய் பூத்து குலுங்கி கொண்டிருக்கிறது. நண்பர்களே, படித்தோம், படித்ததால் மட்டுமே வளர்த்தோம். சரி, அப்போதைக்கு இப்போது கல்வி பரிணமித்திருக்கிறதா? நல்லதா கெட்டதா என்று தெரியவில்லை, பரிணமித்திருக்கிறது. இல்லை, இப்படி சொல்லுகிறேன், நல்லதும் கெட்டதுமாக பரிணமித்திருக்கிறது. முற்போக்கு சிந்தனைகளுக்கு எப்போதுமே முன்னெத்தியராக தமிழ்நாடு விளங்கி இருக்கிறது என்பதற்கு பெண்களின் வாக்குரிமை தொடங்கி சொத்துரிமை வரை சான்றுகள் நிறைய இருக்கிறது. கல்வியிலும் பாடத்திட்டங்களிலும் கூட நாம் முன்னெத்தியர் தான். கம்ப்யூட்டரும் அதன் பயன்களும் என்ற பாடப்புத்தகத்தை 70களின் தொடக்கத்தில் தமிழ்நாடு அரசு பாடநூல் நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. மற்ற மாநிலங்கள் தகவல் தொழில்நுட்பத்தில் ஆனா ஆவண்ணா எழுதி கொண்டிருந்த வேளையில் நாம் நம் மாநிலத்துக்கு தகவல் தொழில்நுட்ப கொள்கை என்று ஒன்று வரையறுத்தோம் 90களின் இறுதியில். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இவை எல்லாம் இருந்தாலும் மாரல் சயின்ஸ், ஒழுக்கவியல் என்ற ஒரு பாடம் இருந்தது நண்பர்களே நமது பள்ளி பாட பருவத்தில். அது இன்று லெமூரியா கண்டம் போல வழக்கொழிந்து விட்டது. The end justifies the means என்று ஒரு செயலின் முடிவு அதன் வழிமுறை எதுவாக இருந்தாலும் அதை நியாயப்படுத்தும் என்ற மாக்கியவல்லியின் தத்துவத்தை நாம் மிக நீண்ட தூரம் பின்பற்றி சென்று விட்டதால் அறத்தான் வருவதே இன்பம் என்ற வள்ளுவத்தின் வழியிலிருந்து கொஞ்சம் வழுவி விட்டோமோ என்ற கவலையும் இருக்கத்தான் செய்கிறது. இந்த அளவில் கல்வி குறித்த என் பார்வையை இந்த அவையில் சமர்ப்பிக்கிறேன். கல்வி பயின்றோம், இப்போது கொஞ்சம் கலை பழக்குவோம். வாலிப கவிஞர் வாலியின் கவியரங்க கவிதை ஒன்றை இரவல் வாங்கிக் கொள்ளுகிறேன். கலை என்று கணக்கிட்டு பார்த்தால் சிற்பக்கலை, சித்திரக்கலை, சமையற்கலை, சங்கீதக்கலை, பின் அவருக்கே உரிய குறும்புடன் வடகலை, தென்கலை, வளர்கலை, தேய்கலை, இன்னொரு அன்ன எத்தனையோ கலை, அதற்கு ஓர் எண்ணிக்கை இலை எனினும் எழிலும் ஏற்றமும் கலையாது வாழும் கலை யாது? அக்கலை எக்கலை, அதுதான் இயல் இசை நாடகம் என இயம்ப பெறும் முக்கலை. இப்படி போகும் அந்த கவிதை. அந்த வகையில் நானும் நேரம் கருதி இங்கே இயல் இசை நாடகத்தை உள்ளடக்கிய எழுத்துக்கலையை மட்டும் தொட்டு செல்லுகிறேன். கம்பனிலிருந்தே தொடங்குவோம். பேரறிஞர் அண்ணா சொன்னதை போல கம்பனின் கதையில் நமக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் அவர் கவிதை தமிழை காதலிப்பதில்,
அவரை கவி சக்கரவர்த்தி என்று தூக்கி வைத்து கொண்டாடுவதில் நமக்கு எந்த ஒரு மாறுபாடும் இல்லை, தயக்கமும் இல்லை. அவன் தன் கதையின் நாயகனின் தோற்றப்பொலிவை சொல்லும் அந்த செய்யுள் இருக்கிறது. வெய்யோ நொழித்தின் தன்மேனியின் வெறிசோதியில் மறைய பொய்யோ எனும் இளையானுடன் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழிய ஆழகுடையான். சுபவி சொல்லுவார், ஐயோங்கிறதோட கவிதை ஆகிட்டான் கம்பன் அப்படின்பார். இப்படி கம்பன், பாரதி, கண்ணதாசன் இது ஒரு வரிசை. அவர்களின் கருத்து பல நேரங்களில் நம்மை கவரவில்லை என்றாலும் கவிதை நம்மை மயக்கும். ஆக கம்பன், பாரதி, கண்ணதாசன் என்ற இந்த ஒரு வரிசையும், சித்தர்கள், வள்ளுவர், பாரதிதாசன் என்ற இன்னொரு வரிசையும் கருத்தளவில் பெரிதாக சந்தித்துக் கொள்ளாத தண்டவாளங்களாக இருந்தாலும் அந்த தண்டவாளத்தின் மேல்தான் தமிழ் கவிதைகள் என்ற 1000 ஆண்டு ரயில் பயணம் பாதுகாப்பாக சென்று கொண்டிருக்கிறது என்பது நாம் மறுக்க முடியாத உண்மை. வெறும் கவிதை மயக்கத்தை மட்டும் தாண்டி நம் இலக்கியங்கள் காலத்துக்கேற்ப தாம் சொல்ல வரும் கருத்துக்களை தகவமைத்துக் கொண்டே வந்துள்ளது. அச்சமும் நாணும் மடனும் முந்துறுதல் நிச்சமும் பெண்பார்க்குரிய என்கிறது தொல்காப்பியம். ஏன் அச்சம், மடம், நாணம் எல்லாம் பெண்ணுக்கு மட்டுமே உரிய இயல்பா என்ன? வள்ளுவர் சுதாரித்துக் கொள்ளுகிறார். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்று ஆண் பெண் இருவருக்கும் பொதுவாகவே சொல்லுகிறார். பாரதி அவர் இன்னும் ஒரு படி மேலே போய் கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அது பொதுவில் வைப்போம் என்று வழமையின் வேரை அசைத்து பார்க்கிறார். இப்படி காலத்துக்கேற்ற தகவமைப்பும் நடந்துள்ளது. அதனாலேயே அந்த எழுத்து காலம் கடந்து நிற்கிறது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக கலையில் விதை போட்டு அரசியலில் அறுவடை செய்தது தமிழ்நாட்டின் திசை வழி போக்கு. 2 சான்றுகள் சொல்லுவேன். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அரசியல் தலைவர்களின் பங்கு எவ்வளவு இருந்ததோ அதற்கு சற்றும் குறைவின்றி பங்காற்றியது பாவேந்தரின் பாட்டு வரிகள். திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குல் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள், பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைந்தால் சங்காரம் நிஜமென சங்கே முழங்கு, தெங்குடுமை சாக்காட்டில் விளையாடும் தோள்கள் எங்கள் வெற்றி தோள்கள், எப்பக்கம் வந்து புகுந்து விடும் இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை நம்மை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை, நம் ஒவ்வொரு நரம்பிலும் தமிழ் உணர்வை சுண்டி எடுக்கும் வரிகள். நம் அன்றைக்கு தமிழர் மனதில் கொழுந்து விட்டு வந்த அந்த இந்திய எதிர்ப்பு நெருப்பை அணையாமல் பார்த்து கொண்டதில் பெரும் பங்கு அந்த பாவேந்தனின் பாட்டு வரிகளுக்கு இருந்தது. அது ஒரு புறம் என்றால் 52 பராசக்தி திரைப்படம், அதில் ஒரு காவல் அதிகாரிக்கும் சாலையோரத்தில் படுத்து கிடக்கும் சிவாஜி கணேசனுக்கும் உரையாடல் இப்படி போகும். இங்கே ஏண்டா வந்து படுத்த, இது காவலாளி. அதுக்கு சிவாஜி சொல்லுவார், மாடு செய்த புண்ணியம் கூட மனுஷன் செய்யலையா? ஆமா, மெட்ராஸில் மனிதன் மிருகமாகத்தான் இருக்கிறான். குதிரைக்கு பதில் நரம்பு தெறிக்க தெறிக்க ரிக்ஷா இழுத்து கூனி போய் நிற்கிறானே, நாயை போல சுருண்டு நடைபாதையில் குடும்பத்தோடு தூங்குகிறானே, அந்த நல்லவன், அந்த நாதியற்றவன், அந்த மனிதன் 4 கால் பிராணியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சென்னை புனிதமான நகரம், இங்கே மனிதன் மிருகம். அதற்கு அந்த காவலாளி சொல்வார், சரிதான் போடா, மெட்ராஸ்க்கு நீ மேயரா வர காலத்தில் மிருகத்தை எல்லாம் மனுஷனா மாத்திக்க. இது 52 வெறும் சினிமா வசனம் நண்பர்களே. பின் நடந்தது என்ன என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். 70களில் தமிழ்நாட்டில் சாலையோர மற்றும் குடிசை வாழ் மக்களுக்கு குடிசை மாற்று வாரியம் உண்டாக்கப்பட்டு அடுக்குமாடி குடியிருப்புகள் கொடுக்கப்பட்டன. மனிதன் இழுக்கும் கை ரிக்ஷா ஒழிக்கப்பட்டு சைக்கிள் ரிக்ஷா பயன்பாட்டுக்கு வந்தது. இப்படி தமிழ்நாட்டின் திசை வழிப்போக்கு நிச்சயித்த முற்போக்கு சிந்தனைகள் கலையில் விதைக்கப்பட்டு அரசியலில் அறுவடை செய்யப்பட்டது. பேசிக்கொண்டே போகலாம் நண்பர்களே. இப்படி தொகுத்து முடிக்கிறேன். தமிழர் வாழ்வியல் என்பது ஒரு நீண்ட நெடிய பயணம். முன்தோன்றிய மூத்தக்குடி தமிழ்குடி என்பதற்கு இன்று கட்டியம் கூறிக்கொண்டிருக்கிறது நம் தாய்மொழியான கீழடி. அப்படிப்பட்ட இந்த நெடிய வரலாற்றில் கல்வி, கலை ஆகிய 2 கூறுகளும் நம் தமிழ் சமுதாயத்தை முன்னோக்கியே நகர்த்தி சென்றிருக்கிறது. தமிழர், தமிழ்நாடு என்ற இந்த 3 முன்னேற்றத்துக்கும் இந்த 2 கூறுகளும் வினையூக்கிகளாகவே இருக்கின்றன என்பதையும், நமக்கு கிடைத்த கலைஞர்களும் நமக்கு வாய்த்த தலைவர்களும் ஒப்பீட்டளவில் அந்த முன்னேற்றத்திற்கு தம்மாலான பங்களிப்பை செலுத்தியே வந்திருக்கின்றனர் என்பதையும் என் கருத்துரையின் தொகுப்பாக வைக்கிறேன். வைரமுத்து ஒரு புத்தகம் எழுதியிருப்பார், தமிழுக்கு நிறம் உண்டு என்று. உண்மைதான், நம் அனைவரின் தமிழுக்கும் ஒரு நிறம் உண்டு. சிலரின் தமிழில் கருமை அடர்ந்திருக்கும், சிலரின் தமிழில் செம்மை சேர்ந்திருக்கும்.
சிலரின் தமிழில் நீலம் நீண்டிருக்கும், சிலரின் தமிழில் பசுமை பொழிந்திருக்கும், சிலரின் தமிழில் காவி கலந்திருக்கும். அந்த வகையில் எனது தமிழின் நிறம் என்ன என்பதை சீர்தூக்கி பார்க்கும் பொறுப்பையும் இந்த அவையின் முடிவுக்கே விட்டு அடுத்து வரும் ஆனந்தி அவர்களின் கருத்துரை கேட்கவும், எங்கள் தூறல்களை எல்லாம் தாண்டி அடைமழையாய் பெய்ய காத்திருக்கும் பேராசிரியர் ஐயா அவர்களின் சிறப்புரை கேட்கவும் வழிவிட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. ஒரு அடைமழை பொழிந்தாற் போல தங்களுடைய தமிழ் மழை மிகவும் சிறப்பாக காதிற்கு இனிமையாக தேன் பாய்வது போல இருந்தது. கல்வியும் கலையும் நம்முடைய ஒரு பாரம்பரியம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம தமிழ்நாட்டினுடைய சிறப்பு. ரொம்ப அழகா சொன்னீங்க. அமெரிக்காவிலேயே 60 தான், நாங்க எப்படி சாத்தியப்படுத்தினோம் 70 அப்படின்னு சொல்லிட்டு பெருமையோடு நம்முடைய கல்வியையும் கலையையும் தூக்கி நிறுத்தி பல சான்றுகள் ஆதாரங்கள் சொல்லி தங்களுடைய வாழ்வில் உங்களுடைய தாத்தா, அது அடுத்து உங்களுடைய தகப்பனார், நீங்கள், உங்கள் மகன், அந்த வழி வழி வந்த அந்த கட்டமைப்பை பற்றியும் பெருமையுடன் சொல்லி இன்று நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஆதாரத்தை முன்வைத்து அருமையான கருத்துரையை வழங்கிய தங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன். எனது உரைக்கு பின் நம் ஐயா அவர்களின் கருத்து உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி, இப்பொழுது இது நல்லா இருக்கு. நம்ம டூவல் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க திரைப்படங்கள்ல, அந்த மாதிரி நெறியாளரும் நானே கருத்தாளரும் நானேன்னு அடுத்ததாக என்னுடைய கருத்துரையை வழங்குவதற்கு நான் ஆவலாக இருக்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் என் அன்பின் வணக்கம். நேர காப்பை கருதி நான் சரியாக என்னுடைய நேரத்தை பதிவு செய்ய வேண்டும் என்பதால் தமிழர் வாழ்வியல் பழக்கமும் பண்பாடும் என்ற தலைப்பில் என்னுடைய கருத்தினை வழங்க காத்திருக்கிறேன். முதலாவதாக இந்த கருத்தரங்கிற்கு தலைமை தாங்கி இனி நம் தோழர் அவர்கள் சொன்னது போல அடைமழையாக தமிழ் மழை பொழிய காத்திருக்கும் நம்முடைய கவி மாமணி பேராசிரியர் அப்துல் காதர் ஐயா அவர்களை முதலில் பணிவோடு வணங்கிக் கொண்டு என் தாய் தமிழுக்கும் என் தாய் தந்தையருக்கும் இந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்த திணை அமெரிக்காவிற்கும் எங்களை வழிகாட்டி நடத்தி செல்லும் டாக்டர் சோம இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும் இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அத்துணை தமிழ் சொந்தங்களுக்கும் வரவேற்புரை வழங்கிய பிரபு அவர்களுக்கும் திருக்குறளை இந்த இளைய தலைமுறையிலிருந்து வழங்கிய நம் ஆதவன் செல்வத்திற்கும் மற்றும் இந்த இணைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொந்தங்களையும் வணங்கி என்னுடைய உரையை துவங்குகிறேன். இந்த உலகத்திலேயே முதலாவதாக சிறப்பானதாக போற்றப்படுவது நம் தமிழருடைய பண்பாடுதான். இன்றும் அமெரிக்காவில் நம்முடைய நடை உடை பாவனை, நம்முடைய குடும்ப கட்டமைப்பு, இதையெல்லாம் பார்த்து நம்மோடு பணிபுரியக்கூடிய அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம எப்பவுமே சொல்லுவாங்க, உங்களுடைய குடும்ப கட்டமைப்பு இதெல்லாம் நாங்க வியக்கிறோம். அந்த நம்ம திருமண முறையாக இருக்கட்டும், நம்ம குழந்தைகளை வளர்க்கக்கூடிய முறையாக இருக்கட்டும், நம்முடைய பணிவு, பண்பு, பாசம் எல்லாத்தையுமே பார்த்து வியக்காதவர்கள் இல்லை. இந்த எங்க இருந்து ஆரம்பிக்குது இந்த பழக்கமும் பண்பாடும்னு பார்த்தா, நம்முடைய முன்னோர்கள் மிகவும் சிறப்பான முறையில் நம்முடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை, பழக்க வழக்கங்களை அவர்கள் அடிபற்றி பின்பற்றி நாமும் இன்று ஆரோக்கியமாக அறத்துடன் நெறிமுறை தவறாமல் வாழ்ந்து வருகிறோம் சொன்னா அது மிகையாகாது. நம்மளுடைய மிக முக்கியமான அடையாளம்னு பார்த்தா நம்முடைய பண்பாடு தான். பண்பாடுன்னா எதங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டா, ஒரு சமுதாயத்தினுடைய, ஒரு சமூகத்தினுடைய விழுமியங்கள், அவர்களுடைய நம்பிக்கைகள், கலைகள், பழக்க வழக்கங்கள், இது ஒன்றோடு ஒன்று, பழக்கமும் பண்பாடும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுதான். இது எல்லாவற்றையும் உள்ளடக்கியதுதான் ஒரு முழுமையான வாழ்க்கை முறையாக தலைமுறை தலைமுறையாக நம் தமிழர்கள் வழி கடத்தப்பட்டு வருகிறது. தமிழர்கள் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர்களுடைய பண்பாடுகளில் சிறந்து விளங்கினார்கள்ங்கிறத எதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம்? நம்முடைய சங்க கால இலக்கியங்கள் வழியாக நமக்கு தெளிவாக உணர்த்தப்பட்டது. சங்க இலக்கியங்களான 10 பாட்டு, 8 தொகை, இதில் அக்கால மக்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய சமூக கட்டமைப்பு, அரசியல் அமைப்பு, கலை, இலக்கியம் எது இல்ல அது எல்லாத்தையும் நமக்கு எடுத்துரைக்கிறது. அதிலையும் குறிப்பா பாத்தீங்கன்னா, நம்முடைய தமிழர்கள் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து வந்தார்கள்ங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் நமக்கு அப்படியே அடுக்கடுக்காக இருக்கின்றது. வீரத்தையும் காதலையும் போற்றி வாழ்ந்ததையும் நாம் அறிவோம். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்ற அறம் நம் வள்ளுவம் சொல்கிறது இல்லையா? இப்படி தமிழர்களின் பண்பாடு எப்படி இருந்தது என்பதை, அதாவது பொறாமை, பேராசை, கோபம், கடுஞ்சொல், இந்த 4மே இல்லாமல் வாழ்வது, நயத்தோடு வாழ்வதுவே அறம். அப்படி வாழ்பவன் தான் நான் தமிழன்கிறத நம்ம வள்ளுவமே சொல்லுது. நம்முடைய பண்பாடும் அதுவே என்பது. ஒரு தனி மனிதன்
நல்ல இன்பமா வாழணும். நம்ம தோழர் கூட இப்ப சொன்னாரு, என்னுடைய தாத்தா படிக்கவில்லை, நம்ம அப்பா நடந்து ரொம்ப தூரம் போனாரு, நான் பேருந்துல போனேன், இன்னைக்கு என் பையன் மகிழுந்தில் போனான். அப்படி நாம் இன்பமாக வாழ்வதற்கு நமக்கு பொருள் ஒரு அவசிய கூறாகிறது. எப்படி வேணா பொருள் ஈட்டலான்னு எந்த ஒரு முறையற்ற விதமாக நம் தமிழர்கள் வாழவில்லை. அற வழியில் ஈட்டப்பட வேண்டும் என்பதே நம்முடைய வாழ்வியல் மரபு. இதைத்தான் தொல்காப்பியம் இன்பமும் பொருளும் அறனும் என்றாங்குன்னு எழுதியிருப்பாரு. வள்ளுவம் அதையும் தாண்டி ஒருபடி போய் வைத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னு சொல்லிட்டாரு. ஒரு அற வழியில் ஒருவன் வாழ்பவன் மக்களுள் மனிதருள் மாணிக்கமாக போற்றப்படுவான் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரு முக்கிய அறம் சார்ந்த எண்ணங்கள். சங்க இலக்கியங்களில் அறம், பொருள், இன்பம் இதுதான் நம்முடைய வாழ்வியலின் கூறாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப சுருக்கமா எளிமையாகவே நான் பேச ஆசைப்படுறேன். எல்லா சங்க இலக்கியங்களிலிருந்து எடுத்து காட்டுவதை விட நம்முடைய வாழ்வியல் உதாரணங்களை சொல்ல நான் விளைகிறேன். ஒரு வணக்கம் சொல்றதை எடுத்துக்கலாம். நம்ம கையெடுத்து கும்பிடுவது நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பழக்கம், நம்முடைய பண்பாடு. ஒருவருக்கு ஒருவர் வணக்கம் சொல்லும்போது உன்னை விட நான் பெரியவன் அப்படிங்கிற அகங்காரம் அங்கே அழிந்து போகிறதாம். ஒரு பணிவு, பண்பு இதனுடைய அடையாளமாக இந்த வணக்கம் சொல்வது பார்க்கப்படுகிறது. கொரோனா தொற்று காலத்துல குலுக்குவதையெல்லாம் விட்டுட்டு எல்லா நாடுகளும் நம்மை போல் கையெடுத்து வணக்கம் சொன்னார்கள். என்னமோ அவங்களே கண்டுபிடிச்ச மாதிரி. நம்ம அதைத்தான் காலங்காலமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது யாருக்கும் தெரியாது. விருந்தோம்பல், யாரு முன்ன பின்ன தெரியாதவங்க வந்தாலும் சரி, உணவு வேளையில வந்துட்டாங்கன்னா வாங்க 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 ஒரு வாய் சாப்பிடுங்க அப்படின்னு உபசரிக்கிற குணம் நம் தமிழரின் பண்பாடும் பழக்கமும். உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஏய்வதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே முனிவிலர்னு புறநானூற்றில் பாடல் சொல்கிறது. அமிழ்தமே கிடைப்பதாயினும் சுயநலத்துடன் தனித்து உண்பவர் அல்ல நம் தமிழர் என்பதற்கு சான்று. மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குழையும் விருந்து. நம்ம வீட்டுக்கு வந்தவங்களை நம்ம லேசா முகம் சுழிச்சிட்டோம்னா அவங்க முகம் அனிச்சம் பூ எப்படி முகர்ந்தவுடன் வாடிவிடுமோ அப்படி வாடிவிடும்னு நம்முடைய குரல் சொல்லுது. அடுத்து பார்த்தா நம்முடைய பழக்க வழக்கங்களில் மிக முக்கியமானது கூட்டு குடும்ப முறை. நம்ம இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அரேஞ்ச்டு மேரேஜா, உங்க கணவரை பார்க்காமலே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படியெல்லாம் கூட கேட்பாங்க. நம்மளுடைய குடும்ப கட்டமைப்பு முறையை பார்த்து பார்த்து வியந்தவர்கள் அதிகம். கூட்டு குடும்ப முறையில் அதுவும் நம்மெல்லாம் தாத்தா, பாட்டி, சித்தப்பா, மாமா, மாமின்னு கூடவே ஒரே ஒரு கூரைக்குள் வாழ்ந்தவர்கள். அந்த கட்டமைப்பு, கூடி வாழ்தலில் இருக்கக்கூடிய சுகம், தலைவன் தலைவி மட்டும் அல்ல கூட்டு குடும்பம். அப்படி ஆகிவிட்டது என்று. ஒன்றன் கூராடை உடுப்பவரே ஆயினும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை. கலித்தொகை சொல்லுது. ஒரு வறுமையின் காரணமாக நமக்கு ஒரு காசு பணம் இல்லைன்னா கூட மனமொத்து வாழக்கூடிய கணவன் மனைவி, தலைவன் தலைவி. இதுதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ பெரியவனா நான் பெரியவனா அதெல்லாம் கிடையாது. அன்பு மட்டுமே அங்கு ஆதாரமாக வாழக்கூடிய ஒரு நிலை. இல்வாழ்க்கையில் வறுமையே ஏற்பட்டாலும் தன்னுடைய பிறந்த வீட்டின் பெருமை பேசாமல் இருப்பதுதான் ஒரு பெண்ணுக்கு சிறப்பு. அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்தனள் கொண்ட கொழுநன் குடி வரன் உற்றுன்னு நிறைய அந்த நற்றிணையில் சொல்லப்பட்ட பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த வீட்டுக்கு அந்த பெண்ணு எப்படி வாழ்றான்னு பார்க்க வந்தவங்க சொல்லுவாங்களாம். அது பாட்டுக்கு திரிஞ்சிட்டு இருந்தது வீட்டுல. இப்ப அவ அவ்வளவு புத்திசாலியா குடும்பத்தை வறுமையை கூட வெளியே காட்டிக்காம அவ்வளவு சிறப்பா நடத்துறாளேன்னு பெற்றவர்களும் செவிலித்தாயும் பார்த்தவர்கள் எல்லாம் மகிழ்வார்களாம். இப்படி பல சிறப்புகளோடு நம்முடைய விருந்தோம்பல் பற்றியும் குடும்ப கட்டுப்பாடு பற்றியும் நம்ம இலக்கியங்களும் சரி, நம்ம தமிழர் வாழ்வியலும் நமக்கு தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறது. சரி, அடுத்து பாருங்களேன், தாலாட்டு நம்முடைய பழக்க வழக்கம், கதை சொல்லுதல். குழந்தைகளுடைய அழுகையை நிறுத்துறதுக்கு அந்த தாயோ அந்த பாட்டியோ அவங்க பாடுறது வழக்கம். அந்த இல்ல ஒரு குழந்தைய மகிழ்விக்கிறதுக்காகவும் அவங்க பாடுறது வழக்கம். தாள்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாக்கு. அதை ஆட்டி ரா லூலு லூலுன்னு அதை பாடுறதுனாலதான் அது தாலாட்டுன்னு பெயர் வந்தது. இன்னைக்கு மக்கள் வழக்கத்துல அதை ஆராட்டு, ஓராட்டு, தூரிப்பாட்டுன்னு பலவிதமா சொன்னாலும் அந்த தால் ஆட்டு அந்த ஒரு அடிப்படையான அதனுடைய பூர்வீகம். சரி, அந்த பாடல்லாம் எதுக்காக? அதனுடைய தொடக்கத்தில் இடம்பெறக்கூடிய அந்த ஒலி குறிப்புகளை அடிப்படையாக கொண்டுதான் இந்த தாலாட்டு பாடலை தொடர்ந்து எதுக்காக பாடப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா, சில பேர் பாத்தீங்கன்னா வீட்டுல நடக்கிற சண்டையெல்லாம் தாலாட்டுல சொல்லி அந்த குழந்தைக்கு பாடிக்கிட்டு இருப்பாங்க. இல்ல தன்னுடைய பெருமைகள் எல்லாம், குடும்ப பெருமைகள் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இல்ல ஒரு பெரிய தலைவருடைய வரலாற்று செய்திகள் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அத கேட்டு கேட்டு என்னுடைய அம்மாச்சி எங்க அம்மாவுக்கு பாடினாங்க, எங்க அம்மா எனக்கு பாடினாங்க, நான் என் குழந்தைக்கு பாடினேன். அவ இப்பவும் கேட்பா. என் பொண்ணு இப்ப கல்லூரியில படிக்கிறா. சில நேரங்கள்ல அவ வீட்டுக்கு வரும்போது மடியில படுத்துக்கிட்டு கையை எடுத்து அவ தலையில வச்சுட்டு அந்த ராரோ பாடுங்க, கண்ணே பாட்டு பாடுங்கம்பா. அவளுக்கு அவ்வளவு பிடிக்கும். ஒரு 2 வரி.
மாமன் அடிச்சானோ மல்லிப்பூ செண்டாலே, அத்தை அடிச்சாளோ அல்லிப்பூ தண்டாலே, ஆரடிச்சா நீ அழுத அடிச்சாரை சொல்லி எழு, என் கண்ணே உறங்குறங்கு, என் கண்மணியே நீ உறங்கு. இன்னைக்கும் என் மடியில படுத்துக்கிட்டு என் பொண்ணு வீட்டுக்கு வரும்போது அது பாடுமா அப்படின்னு கேட்பா. ஏன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைய தலைமுறைக்கும் பொருந்தும் விதமாக நம்முடைய தாலாட்டு. அடுத்து கதை சொல்றது. இப்பவும் கேட்பாங்க. நீங்க நம்பினாலும் சரி நம்மள சரி, அம்மா அம்மா நான் சின்ன பிள்ளைல என்னெல்லாம் செஞ்சேன் திரும்ப சொல்லுங்க. டேய் எத்தனை தடவைடா சொல்றது அப்படின்னு நான் கேட்பேன். சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மான்னு. அவ சின்ன பிள்ளையில பண்ண கூத்து. ஒரு தடவை கண்மையை எடுத்து அக்காவும் தங்கச்சியும் மாத்தி மாத்தி முகத்துல தடவிட்டு ஒருத்திய பார்த்து கதறி அழுதுகிட்டு இருந்தாங்க. என்னடா பிள்ளைங்க ரெண்டும் அழுதுன்னு பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் மைய முகமெல்லாம் பூசி உட்கார்ந்துருந்தாங்க. இந்த கதையை இதுவரைக்கும் நான் 1000 முறை சொல்லிட்டேன். திரும்ப சொல்லு திரும்ப சொல்லுன்னு. இந்த கதை சொல்லுவது என்பது ஒரு உன்னதமான கலை வடிவம். இது தலைமுறை தலைமுறையாக நம்மளுடைய முன்னோர்களிலிருந்து பகிர்ந்து வரக்கூடிய ஒரு பழக்கமும் கூட. காலம் காலமாக தொடர்ந்து வருகிறது. நம்ம வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு வாழ்வியல் உண்மைகளை சொல்லித் தரக்கூடிய ஒரு கலை, நுணுக்கமான கலை. பெரும்பாலான கதைகள் ஏதோ ஒரு மைய கருத்தையும் நம்ம அனுபவத்தையும் நடந்த நிகழ்வுகளையும் குறிக்கும். ஒரு கதை சொல்றது வெறும் கதை மட்டும் சொல்வது அல்ல. அங்கே நம் உணர்வுகளையும் அனுபவங்களையும் கேட்பவர்களிடம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு பாந்தமான கலை, ஒரு ஆழ்ந்த நுண்ணியல் தத்துவம். கதைகள் நம்மை செதுக்கும், உற்சாகப்படுத்தும், உத்வேகம் கொடுக்கும், கற்பனை சிறகை விரிக்கும், விழிப்புணர்வை ஏற்படுத்தும், விழுமியங்கள் புரிய வைக்கும். மகாத்மா காந்தியுடைய தாயார் புட்லிபாய் சின்ன வயதில் அவருக்கு மது மாது மாமிசம் இவற்றினுடைய தீமைகளை தொடர்ந்து சொன்னது அவருடைய மனதில் ஆழமாக பதிந்து அவர் கடைசி காலம் வரை அதை காப்பாற்றி வந்தார். சத்ரபதி வீர சிவாஜி அவர்கள் அவருடைய தாயார் சொன்ன வீரமான கதைகளை கேட்டு பல வெற்றிகளை புரிந்து சாதனை படைத்தவர். நம் வள்ளியப்பா அவர்கள் குழந்தைகளுக்காக பாட்டிலேயே ஒரு கதை சொல்லும் பாணியை வைத்திருக்கிறார். கதைகள் வெவ்வேறு வடிவம் எடுத்திருந்தால் கூட கரு ஒன்றுதான். அதுவும் இரவு உறங்கக்கூடிய நேரத்தில் நல்ல எண்ணங்களோடு நாம் உறங்க வேண்டும் என்பார்கள். அதனாலோ என்னவோ நம்முடைய அம்மா பாட்டி தாத்தான்னு நம்ம தூங்கக்கூடிய நேரத்தில் நமக்கு இப்படி கதைகளை சொல்லி பாடல்களை பாடி நம்மை வளர்த்த மகிமை நாம் அறிவோம். அடுத்தது பாருங்க, நம்ம பழக்கம் நிலாச்சோறு உண்பது. எத்தனை பேருக்கு இப்ப ஞாபகம் வரும் பாருங்க. நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் ஒரு குடும்பமாக அல்லது ஒரு நண்பர்களாக ஒரு நிலவு வெளிச்சத்தில் கூடி உண்ணக்கூடிய ஒரு பாரம்பரிய பழக்கம். இங்க நம்ம சாப்பிடுறது உணவு மட்டும் அல்ல, அங்கே அன்பு, நெருக்கம், நினைவுகள், ஒருவர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த அனுபவங்கள் இதனுடைய ஒட்டுமொத்த வடிவமாக அந்த நிலாச்சோறு ஒரு உருண்டை சாப்பாட்டுல அடங்கி இருக்கும். எல்லோருக்கும் அது மகிழ்ச்சியான குழந்தை பருவ நினைவுகளை தூண்டிவிடும் என்று சொன்னால் நீங்க எல்லாருமே ஒத்துப்பீங்க. இந்த நிலாச்சோறு இணைந்து நம்ம ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு உண்ணக்கூடிய பொழுதுகள், அங்கே ஒரு மனக்கசப்பு இருந்தா கூட எல்லாத்தையும் மறந்துட்டு ஒருத்தர் அன்பும் நெருக்கமும் வந்துவிடும். பழைய நினைவுகளை எல்லாம் பாட்டி சொல்லிக்கிட்டே உருண்டையா பிடிச்சு எல்லாருக்கும் தருவாங்க. அதில் அத்தனை சுகம் இருக்கும். திருவிழாக்கள், பண்டிகைகள் அது எதற்காக ஏற்படுத்தப்பட்டது? சமயத்தை தாண்டி ஒரு சமூக கலாச்சார முக்கியத்துவத்திற்காகத்தான் இந்த திருவிழாக்கள் எல்லாம் ஒருவர் இணைப்பதற்காக இங்கே ஏற்படுத்தப்பட்டது. சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்த. இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேரு ரம்ஜானுக்கு நம்ம தோழமை வீட்டுல இருந்து நமக்கு பிரியாணி வரும், ஒரு கிறிஸ்துமஸ் தப்ப கேக் வரும், தீபாவளிக்கு நம்ம அதிரசத்தமோ லட்டையும் கொண்டு கொடுத்துட்டு வருவோம். இப்படி ஒருவரோடு ஒருவர் ஒரு சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக மட்டுமே நம்முடைய திருவிழாக்களும் பண்டிகைகளும் ஏற்படுத்தப்பட்டது. ஒரு மனதுல ஒரு ஓய்வு, மகிழ்ச்சி, நிம்மதி இதையெல்லாம் தரக்கூடியதுன்னு சொன்னா நம்ம எல்லாரும் ஒத்துக்குவோம். இந்த திருவிழாக்களின் முக்கியத்துவமே சமூகத்தின் ஒன்று கூடல், ஒரு கலாச்சார பரிமாற்றம். இங்கே ஆன்மீகம் தாண்டி அங்கே மகிழ்ச்சியும் ஒரு மனோதத்துவ ஒரு புத்துணர்வும் நமக்கு கிடைக்கிறது. பண்ட மாற்று முறை நம்மளுடைய பழக்க வழக்கத்தில் மிக முக்கியமானது. அந்த காலத்துல எல்லாம் பணம் பயன்படுத்தப்படவில்லை. ஒரு பொருளை கொடுத்து அதற்கு மாற்றாக இன்னொரு பொருளை அப்படியே இன்னைக்கு வரைக்கும் இருந்திருந்தா பிரச்சனையே இருந்திருக்காதோன்னு அடிக்கடி நினைக்கிறது உண்டு. அதை ஒவ்வொரு உதாரணம், ஒரு விவசாயி தான் விளைவித்த நெல்லை கொடுத்து அதுக்கு பதிலாக இன்னொரு விவசாயியிடமிருந்து அவன் காய்கறிகளை வாங்கிக் கொள்வான். ஒரு இடையன் பாலை கொடுத்து அதற்கு ஈடாக தானியத்தை மாற்றிக்கொள்வான்.
பாலோடு வந்து கூழோடு பெயரும் பாடுடை இடையன் நம்ம குறுந்தொகை சொல்லுது. ஆயர் மகளிரெல்லாம் தாம் கடைந்த தயிரில் வெண்ணெயை எடுத்து அதில் நெய்யை காய்ச்சி தயிரையும் மோரையும் அதை கொண்டு போய் கொடுத்து அதற்கு பதிலாக தானியத்தை வாங்கி தன்னுடைய வீட்டில் உணவு சமைப்பார்களாம். இப்படி நிறைய பெரும்பானாற்று படையாக இருக்கட்டும், ஒரு வேடன் ஒருவன் தான் வேட்டையாடி கொண்டு வந்த மான் இறைச்சியை ஒரு உழவனிடம் கொடுத்து நெல்லை அதற்கு ஈடாக பெற்றுக்கொள்வான்னு கோவூர் கிழார் சொல்றாரு. இப்படி புறநானூற்றிலும் சரி, ஐங்குறுநூற்றிலும் சரி, பாணர் ஒருவர் தன்னுடைய நீர்நிலைகளில் பிடித்த வலை வீசி தூண்டில் போட்டு அவர் பிடிச்ச மீன்களை எல்லாம் கொடுத்து அதுக்கு ஈடாக தானியத்தையும் பயிர்களையும் பெற்று வருவான் அப்படின்னு ஒவ்வொரு சான்றுகள் நம்முடைய இலக்கியத்தில் நிறைய. ஒரு நெய்தல் நிலத்து மகள் என்ன பண்ணுவாளா, தன்னுடைய உப்பளத்தில் விளைந்த உப்பை மாற்றி அதற்கு நெல் கொண்டு வர செல்வாள். ஆயும் உப்பை மாறி வெண்ணல் தரிய உப்பு விளை களனி சென்றனல் குறுந்தொகையில சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா பார்த்தா ஒரு திண்ணை கலாச்சாரம். அந்த ஒரு நம்ம எல்லார் வீட்டின் முன்பாகவும் ஒரு தமிழ் மரபு சார்ந்த குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா வாசலுக்கு பக்கத்துல ஒரு சின்ன மேடை மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். ஒரு பயணம் மேற்கொள்ளக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, தன்னை ஆசுவாசப்படுத்திக்கணும் அப்படின்னா அந்த திண்ணையில உட்கார்ந்து, இப்பெல்லாம் யாரை கேட்டு உட்கார்ந்தேன்னு பெரிய சட்ட சிக்கலாய் போயிரும். அவங்க எல்லாம் தன்னை ஆசுவாசப்படுத்திட்டு அப்படி யாராவது உட்கார்ந்து இருக்கதை பார்த்தாலே உடனடியா தண்ணீர் சாப்பிடுறீங்களா, மோர் சாப்பிடுறீங்களான்னு கொடுத்து உபசரித்து அவர்களை வழி அனுப்பக்கூடிய கலாச்சாரத்தில் வந்தவர்கள் நாம். இங்கே புலம்பெயர்ந்து வந்தாலும் சரி, இங்கே நானும் அமெரிக்கா 28 வருடங்கள் ஆகிவிட்டது. நம்முடைய பழக்கமும் பண்பாடும் மாறாமல் இன்றும் எனக்கு பிடித்த உடை சேலை, தலை நிறைய பூ, இதுதான் எனக்கு பிடிச்ச நம்முடைய பண்பாடு. அதை இன்றும் நாம் காப்பாற்றி வருகிறோம். மொழி பற்று எனக்கு தெரிந்த அளவில் ஒரு 45 குழந்தைகளுக்கு நண்பர்களோடு சேர்ந்து நான் தமிழ் கற்றுத் தருகிறேன், என்னுடைய நண்பர்களோடு இணைந்து. அடுத்து விழாக்கள், இன்றும் தீபாவளி, பொங்கல் என்ன விழாவாக இருக்கட்டும் இங்கும் சிறப்பாக கொண்டாடி மகிழ்கிறோம். வீட்டிற்கு யார் வந்தாலும் சரி அவர்களை விருந்தோம்பும் குணமும் நம்மிடம் இன்றும் இருக்கிறது. இல்லறமும் சரி, ஈகை குணமும் சரி, எங்களால் முடிந்தவரை நம் பழக்க வழக்கம் பண்பாடு மாறாமல், மீண்டும் சொல்கிறேன், திருமணங்கள் அங்கே நிகழ்த்தப்பட்டது எல்லாமே ஒரு உறவுகளை இணைக்கும், விட்டு போன சொந்தமும் வீடு தேடி வந்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நம்முடைய தமிழர் மரபியலில், பண்பாட்டில், பழக்க வழக்கங்களில் பல கூற்றுகள் இருந்தது என்பதை சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றியினை உரித்தாக்கி அடுத்ததாக ஐயா அவர்களிடம் வருகிறேன். ஐயா, நல்ல வாய்ப்பிற்கு நன்றி. இப்பொழுது ஐயா அவர்கள் என்னுடைய உரைக்கும் நம் தோழர் சரவணகுமார் அவர்கள் உரைக்கும் கருத்தினை சொல்லிவிட்டு அவருடைய தலைப்பில் அவருடைய உரையை துவங்குவார். நன்றி ஐயா. தொடங்கலாமா? தொடங்கலாம் ஐயா. சரி. கடல் முழுக்க நீர் இருந்தும் மீனவனின் கால் வயிற்றை கழுவுவதற்கும் போதவில்லை. கடல் முழுக்க நீர் இருந்தும் மீனவனின் கால் வயிற்றை கழுவுவதற்கும் போதவில்லை. தமிழே, உன்னில் 1 கோடி வார்த்தை இருந்தும் உன்னை புகழ ஒரு வார்த்தை உன்னிடத்தில் இல்லை. இந்த அற்புதமான நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற திணை அமெரிக்கா 6ஆம் ஆண்டு விழா நிகழ்வில் 2ஆம் நாள் நிகழ்வாக இந்த கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த வாய்ப்பு வாசலை வழங்கிய அமைப்புக்கு என் மனம் கனிந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர் வாழ்வியல் அன்றும் இன்றும் என்று ஒரு வகுடெடுத்துக் கொண்டு மிகப்பெரிய ஒரு கருத்தரங்கத்தின் நிகழ்வை இவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். மிக சுருக்கமான நேரத்திலே நிறைய செய்திகளை நாம் விட்டுவிடுவோமா என்கிற அந்த கவனத்தோடும் அக்கறையோடும் கவலையோடும் இந்த கருத்தரங்கத்திலே உரையாற்றிய தம்பி சரவணகுமார் அவர்களும் தொடர்ந்து ஆனந்தி அவர்களும் ஆற்றிய உரையை கேட்கிற வாய்ப்பு கிட்டியது. அதற்கு முன்பாக ஆதவன் மிடற்றி திருக்குறளை சொல்லி பொருளும் சொல்லி அதை ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து சொன்ன அந்த அழகு உள்ளபடியே பாராட்டக்கூடியதாக இருக்கிறது. எத்தகைய விதைகள் இந்த அன்னை மண்ணை விட்டு அந்த மண்ணுக்கு சென்றாலும் இன்றைக்கும் அந்த வேரிலே ஈரத்தை பாய்ச்சி கொண்டிருக்கக்கூடியதனுடைய அடையாளம் அந்த சின்னஞ்சிறிய குழந்தை விடற்றி சொன்ன குரலில் கேட்க முடிந்தது. மகிழ்ச்சி.
அது மட்டும் இல்லை, இது திணை அமெரிக்காவினுடைய 6ஆம் ஆண்டு நிகழ்வு என்கிற காரணத்தினாலே ஒரு வாழ்த்தோடு தொடங்கலாம் என்று நான் கருதுகிறேன். ஏறத்தாழ ஒரு 100-175 ஆண்டுகளுக்கு முன்பு லண்டன் மாநகரத்தில இருந்து சமய பணிக்காக வந்த கால்டுவெல் பாதிரியார் தமிழகத்திற்கு பயணப்பட்டு வருகிற பொழுது அவருக்கு ஒரு 6 மொழிகள் தெரியும். தமிழ்நாட்டுக்கு வருகை தந்து தன்னுடைய சமய பணியை முடித்துவிட்டு தன்னுடைய தாயகம் திரும்புகிற பொழுது கன்னடம், கழித்தலங்கு, கவின் மலையாளம், துளு, இந்திய மொழிகள் என்று ஏறத்தாழ 17 மொழிகள் எழுத படிக்க ஆய்வு செய்ய தெரிந்த பெருந்தகையாக கால்டுவெல் பாதிரியார் இருந்தார். அவர் எழுதிய தி கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் டிராவிடியன் லாங்குவேஜஸ் என்கிற ஒரு அற்புதமான நூல், அந்த நூலில் தொடக்கத்தில் தோரண வரிகளாக வெல்வெட்டு சொற்களான கல்வெட்டு பதிவினை போல பதிவு செய்திருக்கிற கருத்து ஒரு அற்புதமான கருத்து. அகிலத்தில் ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கலாம், ஆனால் வாழ்த்துவதற்கு தகுதி படைத்தது வையத்தில் தமிழ் ஒன்றுதான் என்று குறிப்பிட்டு சொல்கிறார். அதற்கு காரணம் என்ன என்பதையும் அந்த முன்னுரை தோரண வரிகளிலே விளக்கி சொல்கிறார். அதனை ஒரு எடுத்துக்காட்டோடு சொல்ல வேண்டும் என சொன்னால், வழக்கு என்ற தமிழ் சொல் இருக்கிறது. வழக்கு என்கிற தமிழ் சொல்லுக்கு இணையாக ஆங்கிலத்தில் 2 சொற்கள் இருக்கின்றன. வழக்கு என்ற தமிழ் சொல்லுக்கு சூட்னாலும் வழக்கு தான், கேஸ்னாலும் வழக்கு தான். பல வழக்குகள் சூட்கேஸிலேயே முடிவடைந்து விடுகின்றன என்பதும் வழக்கமாக இருக்கிறது. இதை நான் சுட்டிக்காட்டி சொல்வதற்கு காரணம், அந்த பாதிரியார் அந்த நூலினுடைய முன்னுரையில் 2 ஆங்கிலேயர்கள் ஒரு தமிழருக்கு சமம் என்று குறிப்பிட்டு சொல்கிறார்கள். எனவே வாழ்த்துவதற்கு தகுதி படைத்தது வண்ண தமிழ். தமிழில் ஒருவருக்கு வாழ்த்து சொல்லிவிட்டால் அல்லது ஒரு அமைப்புக்கு வாழ்த்தி சொல்லிவிட்டால் அதனை நகல்படுத்த முடியாத அளவுக்கு அது தனி தன்மை வாய்ந்ததாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் திணை அமைப்புக்கு நான் ஒரு வாழ்த்து சொல்ல விரும்புகிறேன். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் காதுகளில் இலை போட்டு இந்த கருத்தரங்கத்திற்காக காத்திருக்கிறீர்கள். கொஞ்சம் தண்ணீர் திணித்து விட்டு நான் தொடர்கிறேன். திணை என்ற பெயர் வைத்ததற்கே முதலிலே உங்களுக்கு நான் தனித்த பாராட்டு தெரிவிக்க வேண்டும். தமிழின் அடையாளங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல அருகி போய் கொண்டிருக்கிற பொழுது அந்த அடையாளத்தை ஒரு வேற்று ஒரு மண்ணிலே இருந்தாலும் கூட ஊற்றெடுக்க செய்யக்கூடிய உங்களுடைய அருந்தமிழ் பணி என்பது பாராட்டுவதற்குரியது. நான் நன்றி உணர்வோடு உங்களுக்கு பாராட்டு சொல்கிறேன். திணை என்கிற பெயர், இன்றைக்கு திணை என்ற அந்த சொல்லுக்கு பொருள் எது என்று கேட்டால் கூட சில பேர் மயங்கி போவார்கள். திணை என்றால் அந்த தமிழ் சொல்லுக்கு ஒழுக்கம் என்று பெயர். அப்ப வாழ்வியலை வகுத்த தமிழ் பெருமக்கள் எதற்கு முதன்மை தந்திருக்கிறார்கள் என்பதை அந்த திணை என்கிற அமைப்பே நமக்கு வாழ்வின் ஒழுகலாறு என்ன, வாழ்வில் செய்யத்தக்கது எது, செய்யத்தகாதது என்று வரையறை செய்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அதனாலதான் அப்படி அறை அறுக்கப்பட்டது என்கிற காரணத்தால் அதை அறம் என்று சொல்கிறார். எனக்கு என்ன மகிழ்ச்சி என்று சொன்னால், திணை அமெரிக்கா என்று நீங்கள் பெயர் வைத்திருக்கிறீர்கள். எனவே ஒரு முறை அமெரிக்க நாட்டுக்கு வருகை தந்த பொழுது இந்த நாட்டை பற்றி என்ன கருத்து சொல்கிறீர்கள் என்று கேட்கப்பட்ட பொழுதுதான் நான் இந்த திணை என்கிற அடையாளத்தை தான் நான் அந்த விடையாக சொன்னேன். எனவே முதலிலே அந்த பெயர் வைத்ததற்கு நான் பாராட்டு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கடுத்து அப்ப தமிழின் அனைத்தும் அடங்கக்கூடிய ஒரு சொல்லாக இந்த 2 எழுத்து சொல் அமைந்திருக்கிறது. இது 6 ஆண்டுகளாக அந்த மண்ணிலே அருந்தமிழ் பணியை நீங்கள் ஆற்றி வருகிறீர்கள். உங்கள் வேர்வை பாசனத்தின் விளைச்சல் மகசூல் மிக செம்மையானதாக, எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுடைய விவசாயம் வேளாண்மை நடந்திருக்கிறது. எனவே இந்த அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்பு என்று நான் எண்ணி பார்த்த பொழுது எனக்கு தோன்றியது, இது ஒரு விவசாயி, ஒரு வேளாண்மை,
நிகழ்ந்திருக்கிறது. இங்கே அமெரிக்க புலத்தில் நீங்கள் தமிழ் விதைகளை விதைத்து எடுத்திருக்கிற இந்த விவசாயத்தில் நான் காண்பது விளைகிற அந்த விளைச்சலில் ஒரு அதிசயம் நான் பார்க்கிறேன், கேள்விப்படுகிறேன். உங்களுடைய பணிகளை புரிந்திருக்கிறேன் என்கிற காரணத்தால் நான் இதை முன்வைக்கிறேன். விளை நெல்லெல்லாம் விளை நெல்லாய் போகாமல், விளை நெல்லெல்லாம் விளை நெல்லாய் போகாமல், உலை நெல்லால் விளைய அந்த உலை நெல்லாய் ஆகாமல் விளை நெல்லெல்லாம் விதை நெல்லாக ஆக்கக்கூடிய வேளாண்மை திணை என்கிற இந்த அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது என்பதை கேள்விப்படுகிற பொழுதும், அது தமிழ் சொல்லிக் கொடுப்பதாக இருக்கட்டும், தமிழ் பண்பாட்டை பாதுகாப்பதாக இருக்கட்டும், எண்ணங்களையும் சிந்தனையும் அது ஊற்றுக்கள் தோண்டி அந்த ஈரத்தை காப்பாற்றுவதாகட்டும், இந்த பணி தொடர வேண்டும், இந்த அமைப்பு வளர வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த அமைப்பு விலைவாசியைப் போல உயரட்டும் என்று நான் வாழ்த்த முடியுமா? உயர்ந்ததை வைத்துத்தான் வாழ்த்து சொல்லுவது தமிழ் மரபு. எனவே எது வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று சிந்தித்து பார்த்தேன். எது சில வளர்கின்றன, கொஞ்ச காலம் கழித்து தளர்கின்றன, பிறகு காணாமல் போய்விடுகின்றன. எது வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று யோசித்து பார்த்த பொழுது எனக்கு தோன்றியது, சென்ற ஆண்டு எனக்கு 76 வயது, இந்த ஆண்டு 77 வயது. எனவே வயது ஒன்றுதான் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இது கோடம்பாக்க ஏரியாவை தூத்துப்பாக்கி எல்லா ஏரியாவையும் செல்லும். அவர்கள் ஒப்பனையிலே வயதை குறைப்பார்கள், ஆனால் வயது என்பது குறையாது. வயது ஒன்றுதான் வளர்ந்து கொண்டே இருக்கும். எனவே திணை அமெரிக்க அமைப்பு வயதை போல வளரட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அதன் அறிவு பணி எவ்வளவு ஆண்டு காலம் வாழ வேண்டும்னா, பல்லாண்டு, பல்லாயிரத்தாண்டு, பல கோடி, 100,000 என்று ஆழ்வார் அமுத தமிழை கடன் வாங்கி சொல்லவா என்று எண்ணி பார்த்தால், ஒரு நல்ல படைப்பாளன் இரவல் வாங்க மாட்டான், எச்சில் வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டான் என்கிற அந்த படைப்பு இலக்கணம் அறிந்தவன் என்கிற காரணத்தால் தமிழில் ஒரு வார்த்தை சொன்னால் அதற்கு நிகராக வாழ்த்து வேறு எந்த மொழியிலும் சொல்ல முடியாது என்று கால்டுவெல், அவர் போல்டுவெல் என்றுதான் சொல்ல வேண்டும், அவ்வளவு தைரியமாக பதிவு செய்திருக்கிற அந்த கருத்தின் அடிப்படையில் வயதை போல திணை அமெரிக்கா வளரட்டும் என்று சொன்னேன். அதுதான் வளர்ந்து கொண்டே இருக்கும். இதன் பணி எவ்வளவு ஆண்டு காலம் நீள வேண்டும்னா, ஆண்டவன் ஆயுட்காலம் வரை திணை அமெரிக்காவின் அறிவு பணி வாழட்டும், நீளட்டும் என்ற அட்சதை சொற்களோடு 2 பேர் உரையாற்றினார்கள். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. என்னன்னு சொல்லி சொன்னா, சரவணகுமாருடைய கல்வியும் கலையும் என்கிற கருத்துரை, அதை போல கவிஞர் ஆனந்த் நெறியாழ்கையும் செய்து கொண்டு அவர்கள் அநேகமாக இயல், இசை, நாடகம் என்ற முத்தமிழின் முக்கனியை அப்படி பெய்தும் கொய்தும் நமக்கு வழங்கி இருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆங்கிலம் கோலோச்சக்கூடிய ஒரு நாட்டில் வாழ்ந்தாலும் கூட துளியும் ஒரு கலப்பட மொழி இல்லாமல் தூய தமிழ் சொற்களை ஆண்டு இருவரும் பேசியதும், சிந்தனையில் தெளிவும் குழப்பம் தடமாற்றம் இல்லாமல் எடுத்துக்கொண்ட அந்த தலைப்பிலே கருத்துக்களை ஒரு குறுத்து விரித்து செந்தமிழ் பந்தியாக அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினாலே அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மிக்க அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இனி ஒரு 30 மணித்துளிகள், இனி 30 மணித்துளில தொடங்கியதிலிருந்து ஒரு 30 மணித்துளி என்று கணக்கு வைத்துக் கொண்டாலும் கூட தமிழர் வாழ்வியலை பற்றி அன்று இன்று என்று பிரித்து கொண்டு, ஏன்னா அன்றைக்கும் இன்றைக்கும் தொடர்ந்து அதே மாதிரி இருக்கக்கூடிய நம்முடைய தமிழர் வாழ்வியல் உண்டு, அதில் மாற்றம் காணாது அன்றைக்கே சிறந்த நிலையை எய்தி இருக்கக்கூடிய தமிழர் வாழ்வு என்கிற காரணத்தால் இன்றும் தொடர்கிறது என்பதை நம்மை உரையாற்றிய 2 பெருமக்கள் முன்முகமாக எடுத்து சொன்னதை நான் அப்படியே வழிமொழிந்து எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழர் வாழ்வியல் அன்றும் இன்றும் என்று நாம் பார்க்கிற பொழுது வாழ்வு அப்படிங்கிற சொல்லையும் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கிறது. உலகத்தில் எந்த மொழி பேசக்கூடியவராக இருந்தாலும் கூட அவரிடத்தில் கேட்டு பாருங்கள்,
வாழ்வு என்பதற்கு எதிர்ப்பதம் எது என்று கேட்டால் சாவு என்று சொல்வார். லைஃப் அப்படின்னா டெத்து தான். அது வாழ்க்கையை குறிக்கக்கூடியது. அது மாதிரி ஜிந்தகின்னு சொன்னாலும் அது மர்னே என்று சொல்வார்கள். இப்படி பல மொழிகளில் வாழ்வுக்கு எதிர்ப்பதம் சாவு என்றுதான் சொல்வார்கள். ஆனால் தமிழர்கள் மட்டும்தான் வாழ்வுக்கு எதிர்ப்பதம் சாவு என்று சொல்வதில்லை, தாழ்வு என்று சொல்வார்கள். ஏன்னா மேல்நிலையை விட்டு எந்த சூழ்நிலையாலும் தாழ்நிலைக்கு வந்து விடாது அந்த நிலையை காப்பாற்ற வேண்டும் என்கிற காரணத்தால் தான் வாழ்வுக்கு எதிர்ப்பதும் தாழ்வு. தாழ்வு வந்தாலே அது சாவதற்கு சமம். அந்த மனிதன் செத்து விட்டான் என்று பொருள் என்று வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு வாழ்வின் கண் தாழாமையும் தாழ்வு வந்துடைய வாழாமையும் மானம் என்று மானம் என்கிற அதிகாரத்திற்கு பொருள் எழுதுகிற பொழுது பரிமேலழகர் குறிப்பிட்டு சொல்கிறார். அதனாலதான் நம்ம வீட்டுக்குள்ள நுழையக்கூடிய இடத்துக்கு கூட நிலை என்று பெயர் வைத்திருக்கிறோம். அப்ப நிலை நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நுழையக்கூடிய அந்த வாசல்ல இருக்கக்கூடியது நிலை என்று நாம் வைத்திருக்கிறோமே. அப்ப தமிழர்கள் பெரிதும் வாழ்விலே மதிக்கக்கூடியது அவருடைய நிலை. என்றைக்கு அந்த நிலை தாழக்கூடும். தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை என்று சொல்கிறார். இப்ப நாம் பார்த்தோம்னா நிலை தாழ்வாக இருக்கிறதுனா தலை தானாக குனிந்து பார்க்க வேண்டும். நிலை உயர்வாக இருந்தால் தலை நிமிர்ந்து. எனவே நம்முடைய வாழ்க்கை நிமிர்வுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டுமே தவிர எதன் பொருட்டும் தலை குனிந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விடக் கூடாது என்பதை தமிழர்கள் உயிர் கொள்கையாக பெற்றிருந்தார்கள் என்கிற காரணத்தினாலே வாழ்வியல்ல அவர்கள் இந்த நிலைப்பாடு நிலை என்பதை எண்ணங்களாலும் வாழ்வியல் முறைகளாலும் அந்த நிலை பெறலாது தவறாது வாழ வேண்டும். குறள் நெறி இருக்கிறது, அன்றைக்கு இருந்தது. குறள் நெறிக்கு பிறள் நெறி இன்றைக்கு கண்கூடாக நாம் பார்க்கிறோம். திருக்குறள்ல சொல்லப்பட்டது இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் எடுத்து பார்க்கிற பொழுது அவன் மிக தெள்ள தெளிவாக அன்றைக்கு இருந்த சாஸ்திரங்களுக்கு மாறாக எது செய்தும் கூட தாயினுடைய பசியை ஆற்றலாம் என்று தர்மசாஸ்திரங்கள் சொல்லப்பட்ட காலகட்டத்தில் திருவள்ளுவர் ஈன்றாள் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கு துணை. பெத்த தாய் அவள்தான் நமக்கு பசியாற்றினாள், நம்மை வயிற்றிலே சுமந்தாள், கண்ணை விளக்காக்கி ரத்தத்தை பாலாக்கி கையை தொட்டிலாக்கி கருத்தை காவலாக்கி குழந்தை விழித்திருந்த பொழுது விழித்திருந்து குழந்தைக்கு நோய் வந்தால் மருந்து சாப்பிட்டு வாழ்கிற தாய் அவள் பசியோடு இருக்கிறாள்னா உலகத்துல அந்த அவலத்திற்கு அந்த துன்பத்திற்கு மிகையானது இன்னொன்றும். ஆனால் திருவள்ளுவர் மிக தெளிவாக சொல்கிறான், மிக அழகாக சொல்லுகிறான், ஈன்றாள் பசி காண்பான் ஆயினும். ஏன்னா தாய் பசியா இருக்கிறத காணக்கூட முடியாது, காண்பான் ஆயினும் அது காண முடியாது. அப்படி கண்டுட்டான்னா அவளுடைய பசியை தணிப்பதற்கு கூட சான்றோர்கள் பழிக்கும் பிறள் நெறிக்கு போகக்கூடாது என்று குறள் நெறி நம்மை ஆற்றுப்படுத்துகிறது, வழிப்படுத்துகிறது. ஆனா இன்னைக்கு எல்லா நெறியும் பிறள் நெறியா. ஒரு பெண்ணிடத்துல தப்பு செய்ய போகிறவன் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டாங்க. அப்ப கரெக்ட் பண்றதுங்கிறதே இன்னைக்கு தப்பு செய்வது என்கிற அளவுக்கு வந்து விட்டது. எனவே நெறி விட்டு நிலை கெட்டு இன்றைக்கு திரிந்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலையை அன்றைக்கும் இன்றைக்கும் ஒத்துப்போய் ஒரு நல்ல வாழ்வு, நிலை கெடாத வாழ்வு, திரியாத ஒரு வாழ்வு வாழ்கிற தமிழர்களையும் பார்க்க முடிகிறது. நிலையிலே எந்த அளவுக்கு மாறுவார்கள் என்று சொல்ல முடியாத அளவுக்கு தமிழர் வாழ்வையும் பார்க்க முடிகிறது என்பதையும் நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அப்ப அறத்திற்கும் தர்மத்திற்கும் விதிக்கப்பட்ட நெறிமுறைகளுக்கு மாறாக வாழ்வை பற்றி ஒரு காலத்துல அச்சப்பட்டிருப்பார்கள். இன்றைக்கு அச்சம் கூட அகன்று விட்டதோ என்று நாம் வருந்த வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே அன்றைக்கு தமிழர் வாழ்வு அகம் புறம் என்று இருந்தது, இன்றைக்கு இகம் பரம் என்று ஆகிவிட்டது. என ஒவ்வொரு காலகட்டத்துல எது முதன்மைப்படுத்துகிறது? எந்த நிலையிலும் தமிழர்கள் அறத்தை தவிர்த்து ஒரு வாழ்க்கை வாழ முடியாது என்பதை
வரையறுத்த அந்த வாழ்க்கையை சுட்டிக்காட்டி அது பெரிது என்று கருதி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார். ஒழுக்கத்தை பெரிது, அது அந்த அறங்களில் தலையாய அறமாக இருப்பது ஒழுக்கம்தான் உயர்ந்த ஒன்றாக இருக்கிறது என்கிற காரணத்தினாலேதான் தமிழர்களுடைய இயல்பை பற்றி மிக அழகாக கல்வி கலையினுடைய சிறப்பை பற்றி சரவணன் பேசுகிற பொழுது சொன்னார். தொடர்ந்து பேசுகிற பொழுது நம்முடைய ஆனந்தி அவர்கள் ஒரு பாடலை எடுத்து காட்டினார்கள். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி என்று ஒரு அரசன், பாண்டிய அரசன், அவன் பாடிய ஒரு அற்புதமான பாடல் தமிழர் வாழ்வியல் அன்றைக்கு எப்படி இருந்தது என்பதற்கு தொடக்க வரிகளை அவர் நினைவுபடுத்தி காட்டினார். ஏன்னா தமிழருடைய பண்பாடு என்பது அந்த விருந்தினர், அந்த விருந்து உபசரித்தல், இல்லை அறவோர் கழித்தலும், அந்தனர் ஓம்பலும், துறவோர் கெதிர்தலும், தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும், இழந்த என்னை என்று கணவன் விரிந்து போன காரணத்தினாலே தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடல், அதையும் நான் இழந்தேன். அறவோர்க்கு அடித்தல் முடியல, கணவன் இல்லாமல் அறம் செய்ய முடியாது. அந்தனர் ஓம்பல், செந்தன்மை பூந்த சான்றோர்களை பாதுகாத்தல், துறவோர்க்கு எதிர்த்தல், உண்மையான துறவிகளை எதிர்கொண்டு அவர்களை கண்ணியப்படுத்துதல், தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடல் என்று இந்த பண்பாட்டு கூறுகளை எல்லாம் என்னால் செய்ய முடியவில்லையே என்று கண்ணகி வருத்தப்பட்டு சொன்ன ஒரு வார்த்தை, அருந்தும் மெல்லடகு ஆரிட அருந்தும் என்று அழுது, விருந்து கண்ட போது என்னுருமோ என வெதும்பும் என்று ராமனை பிரிந்து அயோத்தியிலே சிறை வைக்கப்பட்ட சீதை, விருந்து வந்தால் என்னுடைய கணவன் ராமன் எத்தகைய துன்பப்படுவானோ என்று சொந்த இழப்புகளை பற்றி கருதாமல் ஒரு பண்பாட்டு கூறு நாம் கடைபிடித்து அந்த நெறியை விட்டு அதை செய்ய முடியாமல் போகிறதே என்கிற வருத்தம் புலப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது, இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிதனர் தமிழர் உண்டலும் இலரே. ரொம்ப அற்புதமான பாட்டு. ஆனா அந்த பாட்டு தொடங்குகிற பொழுது உண்டார் அம்ம, இவ்வளவு கொடிய இயற்கை சூழல் வந்தாலும், சேதங்கள் வந்தாலும், கொடும் போர்கள் வந்தாலும், இவ்வளவுக்கு பிறகு இந்த உலகம் அழியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்ற ஒரு கேள்வியை எழுப்பி, கடலுள் மாய்ந்த இளம்பெரு, கடல்ல இருந்துட்டான் இளம்பெரு வழுதி என்ற பாண்டிய அரசர் பின் வரிகளை சொல்கிற பொழுது, அத இந்திரலோகத்திலே கிடைக்கக்கூடிய அமுதமாக இருந்தாலும் தனியே சாப்பிட மாட்டார், தன்னந்தனியே சாப்பிட மாட்டார். பாரதி திரைப்படம் வந்த பொழுது இன்றைக்கும் கூட எடுத்து பாருங்கள், அவ்வளவு வறுமையிலும் வெளியே இருந்து வீட்டுல இருக்குதா இல்லையாங்கிறது தெரியாம பாரதி நண்பர்களை கூட அழைத்து கொண்டு வீட்டுக்கு வந்துருவானாம். அப்ப அது செல்லம்மாள் பாரதி பட்ட துன்பத்தை எல்லாம் முழுவதுமாக உள்வாங்கி கொண்டானா இது தெரியாது சொல்லக்கூடிய அளவுக்கு அதுல ஒரு அற்புதமான காட்சி அந்த இயக்குனர் வைத்தது. பாரதி வாழ்வில நடந்த நிகழ்ச்சி தான். உள்ளே நண்பர்கள் சிலரை அழைத்து கொண்டு வந்து உள்ளே வந்து செல்லம்மாட்ட கொஞ்சம் சாப்பாடு நீ சமைத்து வை என்று சொல்லிவிட்டு போகிற, அரிசி இருக்குதான்னு கூட தெரியாது, அரிசி இருக்குதான்னு கூட தெரியாது. அவர் பக்கத்து வீட்டுல போய் கடன் வாங்கி அந்த அரிசியை உடனே உலையில போட்டு சமைக்க முடியாது இல்லையா? ஏன்னா எப்படிப்பட்ட அரிசிங்கிறது நாம் சொல்லணுங்கிற தேவையில் இப்ப சில சமயத்துல பங்கீட்டு கடைகள்ல வாங்கக்கூடிய அரிசியை பார்த்தா கையில அப்படியே நகருது, புழு மாதிரி அது அரிசி வடிவத்திலேயே இருக்கு, அப்படியே சரிக்கு சரியா கல்லு, புழுவும் கல்லு இருக்கிறதுனால அதுக்கு புழுங்கல்னு பேர் வச்சிருக்கிறானோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு கலப்பட வாய்ந்த அரிசியை நாம் பார்க்கிறோம். பக்கத்து வீட்டுல இருந்து கடன் வாங்கி விட்டு வந்த அரிசிய செல்லம்மா உட்கார்ந்து புடைப்பாள். அந்த காட்சியை நீங்க பார்க்கலாம். புடைத்து அதில் உள்ள கல்லெல்லாம் நீக்கி விட்டு சமையலுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு முறத்திலே வைத்திருப்பாள். வெளியே சென்ற பாரதி வீட்டுக்குள்ளே நுழைகிற பொழுது முறத்திலே புடைக்கப்பட்ட அந்த கல், அந்த நீக்கப்பட்ட அந்த அரிசியை பார்ப்பான். அதற்கு முன்பே வருகிற பொழுது பக்கத்து வீட்டுல இருந்து கடன் வாங்கிய அந்த அரிசி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாத்திரத்தை பார்த்து விட்டு அவன் அப்படியே திரும்பி போய் விட்டு சிறிது நேரம் கழித்து மீண்டும் வருகிற பொழுது அந்த புடைக்கப்பட்ட கல் நீக்கப்பட்ட அரிசி முறத்தில் இருக்கிறது, அதை எடுத்து முற்றத்தில் இருக்கிற
அந்த காக்கைகளுக்கும் பறவைகளுக்கும் உணவாய் இடக்கூடிய காட்சி எடுத்திருப்பான். விருந்து பரிமாறுகிற பொழுது வந்த விருந்தினரை நாம் கவனிக்க வேண்டும், உபசரிக்க வேண்டும் என்கிற காரணத்தால் அரிசி கோலல் அமைத்தனல் நங்கை பரிசில் நீட்டினான் பகலவன் தான் என்று குடும்ப விளக்கில் நம்முடைய பாவேந்தர் அரிசியிலே மாக்கோலம் அமைத்து வாசலிலே தன் வாசலுக்கு வரக்கூடிய கண்ணுக்கு தெரியாத புழு பூச்சிகள் கூட வயிறார ஒரு உணவு உண்டு விட்டு செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்திலே அரிசி மாக்கோலத்தை அவர்கள் அமைத்தார்கள் என்று பாவேந்தர் பதிவு செய்த அந்த வரலாறு நமக்கு நன்றாக தெரிகிறது. நான் அனைத்து கூறுகளையும் எடுத்து பேசுவதை விட நெஞ்சத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய முதன்மையான அந்த செய்திகளை உங்களுக்கு நான் எடுத்துக்கொண்டு சொல்லிக் கொண்டு வருகிறேன். அந்த வகையில் ஒரு பறவைக்கு போடுகிற அந்த அரிசி கூட கல்லோடு காகத்தை நோக்கியது போடப்பட்டால் அந்த கல் அந்த பறவையை ஊறுபடுத்தி காயப்படுத்தி விடுமே என்று தன் வீட்டிலே பசியார வைத்திருக்கிற அரிசியை கூட பறவைகளுக்கு உபந்தளித்த பாரதி அவனுடைய வாழ்வு என்பது இன்றைய காலகட்டத்திலே அன்றைக்கு நாம் விருந்தினர் வீட்டுக்கு வருகிறவர்களை புறந்து பாதுகாத்து அவர்களை உபசரித்தல் என்கிற அந்த பண்பாட்டின் ஒரு நீட்சியாக இருப்பதை அந்த காட்சி நமக்கு எடுத்து சொல்கிறார். எனவே இந்த பண்பு இன்றைக்கும் அயல் மண்ணுக்கு சென்றாலும் அன்னை மண்ணில் வாழ்ந்தாலும் இன்றைக்கும் கூட வீட்டுக்கு வருகிறவர்கள் குறைந்தபட்சம் தண்ணீராவது கொடுக்க வேண்டும் என்ற அந்த பழக்கம் இன்றைக்கும் நம்மிடத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து இல்லை. எனவே இதை நாம் கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்றைக்கு விருந்தினர்களை பாதுகாக்கிற அந்த சங்க இலக்கிய பாடல்களை எல்லாம் எண்ணி பார்க்கிற பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு. கடைசியில இரவிலே கதவை மூடுகிற பொழுது ஒரு குரல் எழுப்புவார்களாம். நம்முடைய நற்றிணை ஒரு அருமையான காட்சியை எடுத்து காட்டுகிறார், குறுந்தொகை காட்டுகிறார். கதவை மூடுகிற பொழுது யாராவது விருந்தினர்கள் இருக்கிறீர்களா என்று குரல் எடுத்து எதிர்குரல் வராவிட்டால் தான் கதவையே அவர்கள் அடைப்பார்களாம். எனவே அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாய் என்று அன்பால் திறந்து வைத்த அந்த கதவு சாத்தப்படுகிற பொழுது கூட கடைசி நொடி வரை விருந்தினர்களை எதிர்பார்க்கக்கூடிய அந்த பண்பாடு என்பது நம்முடைய வாழ்வியலில் ஒரு கூறாக அமைந்திருந்தது. இல்லறத்தின் ஒரு அறம் சார்ந்த ஒரு நிகழ்வாக, பழக்கமாக, பண்பாடாக இருந்தது. இன்னைக்கு இதை கொஞ்சம் அப்படியே பார்க்கிற பொழுது அந்த பழக்கம் கலையில் கூட புலப்படுத்துகிறது. அண்மையிலே நான் எழுதிய ஒரு கவிதையை ஒரு சின்னஞ்சிறு குறும்படமாக அன்பர்கள் தயாரித்திருக்கிறார்கள். என்னன்னு சொல்லி சொன்ன ஒரு தூக்கணாங்குருவி கூடு. அந்த தூக்கணாங்குருவி கூடு மற்ற வீடு கட்டுறதுக்கும் ஒரு பறவை வீடு கட்டுவதற்கு வேறுபாடு இருக்கிறது. நம்ம வீடு கட்டுறோம் சொல்லி சொன்னா கீழே இருந்து ஆரம்பிப்போம். ஆனா இது ரொம்ப உயர்ந்த பறவை, உயர்ந்த இடங்களிலேயே பறக்கிற பறவையினால அது மேல இருந்து கூடு கட்டு, கீழே இருந்து கட்டுறதில்லை. தூக்கணாங்குருவி அது தூங்குதல் அப்படின்னாலே தொங்குதல்னு அர்த்தம். அந்த தூக்கணாங்குருவி கூட்டுல ஒரு எது வறண்டு போன காலமோ என்னமோ உள்ள வந்து ரொம்ப அழகாக அந்த கூட்டை நார் வைத்து பின்னி அது என்ன செய்கிறது, ஒரு சின்ன கதவும் ஏற்பாடு பண்ணி அந்த எதிர்ப்புறத்திலே காற்று வருவதற்காக வேண்டி சாளரம் போன்ற சின்ன துவாரத்தையே ஏற்பாடு பண்ணி இதுல வேற யாரும் உள்ளே புகுந்து விடக்கூடாது என்று அதுல அந்த கதவுல முள்ள வைத்து அடித்து அது மிக அழகாக மூடிக்கொள்ளக்கூடியது, பாதுகாப்பாக உள்ளே இருக்கக்கூடிய குஞ்சுகள் முட்டையிடுகிற பொழுது அது பாதுகாப்பிலே இருக்க வேண்டும்னால அந்த முட்டையிடக்கூடிய பகுதி குஞ்சுகள் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய பகுதியில அது பஞ்சு துணி போன்றவற்றை அந்த குருவிகள் கூடு கட்டும். ஆனால் இந்த நம்முடைய கவிதையை ஊட்டி எடுக்கப்பட்ட அந்த குறும்படத்திலே அவர்கள் காட்டி இருக்கக்கூடிய காட்சி என்பது எங்கேயோ ஒரு அதுக்கு வேற புல்லோ அல்லது பஞ்சோ துணியோ கிடைக்காத ஒரு காலகட்டத்தில் அந்த பறவைக்கு 2 தமிழ் இதழ்கள் காகிதம் கிடைக்கும். அது என்ன காகிதம்னா சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்தினுடைய தாள். ஏதோ அச்சு போட்டு அது காற்றுல
கிழிந்து கிடக்கக்கூடிய 2 தாள்ல பெரிய புராணம், சேக்கிழார் பெருமான் எழுதிய புராணம், அந்த புராணத்துடைய 2 தாள் கிடைக்கும். சேக்கிழார் பெரிய புராணத்துடைய பிழிவு என்னன்னா, வருகிறவர்களுக்கு சாப்பாடு போகும், அவர்களுடைய பசி அமர்த்தம் இருக்கிற அறங்களிலேயே தலையான அறம் தான். பசித்தோர் முகம் பார் வள்ளல் பெருமான் அன்றைக்கு வடலூரிலே மூட்டிய அந்த தீ இன்ற அளவுக்கும் அது அணையாது பாதுகாக்கப்படுகிறது. அடுப்பிலே நெருப்பு எரிந்தால் வயிறு குளிர்ச்சியாக இருக்கும், அடுப்பு குளிர்ச்சியாக இருந்தால் வயிற்றிலே நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும். இந்த பசி என்பது பிறந்த அந்த கணத்திலே இருந்து நமக்கு தொற்றி கொண்டு வரக்கூடிய பிணி என்கிற காரணம் பசி பிணி என்று சொல்வார். அது பிணித்திருக்கிறது. இன்றைக்கு அது ஆற்றக்கூடியது எவ்வளவு தேவைப்படுகிறது என்பதை இன்றைக்கு காசா பகுதியிலே போரிலே முழு அழிவுக்கிடையே உணவுப் பொருட்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டு வழிகளெல்லாம் அடைக்கப்பட்ட பிறகு அந்த மக்கள் பாத்திரங்களை ஏந்தி கொண்டு சின்னஞ்சிறிய குஞ்சு குடுவான்கள் குழந்தைகளை வைத்துக் கொண்டு மரணத்தினுடைய தலைவாசலை தட்டி கொண்டு ஒருபடி உணவுக்காக அலைகிற காட்சியை நாம் பார்க்கிறோம். இந்த குறும்படத்தில் பெரிய புராணம் என்பது சிவனடியார்களுக்கு சோறு போடுவது, வரக்கூடிய சிவனடியார்களை பசி அமர்த்தி அனுப்புவது. நீங்க 63 நாயன்மார்களுடைய வரலாற்றிலையும் இந்த ஒரு பண்பாடுதான் பேணி பாதுகாக்கப்படுகிறது. அந்த வகையில் பெரிய புராணத்துடைய தாளின் மீது அதுக்கு குருவிக்கு படிக்க தெரியாது, இயல்புல இயற்கையா அது கிடைச்சதை கொண்டாந்து வச்சுது. அதற்கு மேலே அது முட்டையிட்டு அதற்கு மேலே அடைகாத்த அந்த குஞ்சுகள், கண்மிடிக்காத அந்த குஞ்சுகளுக்கு இறை ஊட்டுவதற்காக அந்த குருவி பறந்து சென்று வந்து அந்த குஞ்சுகளுக்கு உணவூட்டுவதற்காக உள்ளே வருகிற பொழுது அந்த குறுப்படத்துல அந்த தூக்கணாங்குருவி கூட்ட ஒட்டி அணில் ஒன்று அப்படி அங்கேயும் இங்கேயும் சுழன்றாடி கொண்டிருக்கிறது. ஆகா என்று குஞ்சுக்கு வைத்திருந்த அந்த சிறு தானியங்களை அந்த குருவி இந்த அணிலுக்கு ஊட்டுகிறது. இது ஒரு உயிர், அது ஒரு உயிர், இது வேற ஜாதி அது வேற ஜாதின்னு நினைக்கல. தன் வீட்டுக்கு வந்திருக்கிற அது விருந்தினர், அது பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களை உபசரிக்க வேண்டும். குஞ்சுக்கு வைத்திருந்த அந்த தானிய மணிகளை அந்த அணிலுக்கு ஊட்டுகிறது என்பது இந்த படத்துல எடுத்திருந்தார்கள். படம் பார்த்த அன்பர்கள் ஆகா ஒரு நல்ல பண்பாட்டு செய்தியை பரிமாறக்கூடிய சேக்கிழார் பெரிய புராணத்துல ஒரு அறிவற்ற பறவை உட்கார்ந்தாலும் கூட அதற்கும் இந்த பண்பாடு தமிழ் பண்பாடு வந்து விடுகிறது அப்படிங்கிறத காட்டக்கூடிய வகையில் அந்த படம் நிறைவு பெறுகிறது. அப்ப பார்த்து கொண்டிருந்த நண்பர் என்கிட்ட கேட்டாரு, சிட்டுக்குருவியோ அந்த தூக்கணாங்குருவியோ வந்த அந்த அணிலுக்கு, தன் கூட்டுக்கு பக்கத்துல வந்த அணிலுக்கு இந்த தானியத்தை ஊட்டுகிற அந்த காட்சி என்பது நேர்த்தியாக இருந்தது. ஆனால் அமர்ந்திருந்தது பெரிய புராணம். பெரிய புராணம் என்பது சிவனடியார்களுக்கு தான் சாப்பாடு போடுறதை பற்றி பெருமையாக, ஆனா நம்ம மண்ணில் இருந்த பண்பாடு தான், வேற ஒண்ணு இல்லை. அது எப்படி இந்த அணிலுக்கு ஊட்டியதுன்னா, நான் அப்ப சொன்னேன், அந்த அணிலை கூர்ந்து பாருங்கள், அதன் முதுகிலே 3 கோடுகள் இருக்கும். ஆகா, திருநீர் பூசிய வெந்நீர் பூசிய அந்த விருந்தாளி வந்திருக்கிறார் என்று அந்த பெரிய புராணத்துடைய சாரம் எதுவோ அதனை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அந்த அணிலுக்கு உணவூட்டக்கூடிய அந்த இரக்கம், உயிர் இரக்கம் இருக்கிறது. அது நம்முடைய தமிழர் வாழ்வியலிலே அன்றைக்கும் இன்றைக்கும் கூட செழித்து கிடைத்து வளர்ந்திருக்கிறது, பட்டு போகாமல் பாதுகாப்பாக இருந்திருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிந்தது. அதற்கு அடுத்து தமிழ் வாழ்வியலிலே அன்றும் இன்றும் நாம் பார்க்கிற பொழுது மற்றொரு குறிப்பையும் நான் இந்த நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். அது ஒரு மிக முக்கியமான குறிப்பு. உலகத்திலே இந்த இனத்தினுடைய உண்மையான அடையாளம் எது என்பதை பற்றி ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. அப்ப இலக்கியங்களிலே வெறும் வரிகளாக படுத்து கிடந்த கருத்துக்களை எடுத்து வாழ்வியல் நெறிகளாக மாற்றி செயல்பாட்டுக்கு கொண்டு வருகிற பொழுதுதான், அது பின்பற்றப்படுகிற பொழுதுதான் இந்த இலக்கியத்திற்கும் அந்த இலக்கியம் காட்டக்கூடிய வாழ்வுக்கும் ஒரு அர்த்தம் வருகிறது, ஒரு பொருள் வருகிறது. அதன் அடிப்படையில் பார்க்கிற மற்றொரு கூறு தமிழர் வாழ்வியலில் அவர்கள் உரையாற்றுகிற பொழுதும் சொன்னார்கள், இயற்கையை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை.
வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. இன்னைக்கு அது என்னவாயிருக்குதுங்கிறத சொல்ற, குறிச்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்ற 4 நிலம். அதனால உலகத்துக்கே தமிழர்கள் நிலம், 4 நிலம். உலகத்துல இருக்கக்கூடிய எந்த பகுதியா இருந்தாலும் இந்த 4 வகைப்பாட்டுக்குள்ளே அடக்கி விட முடியும். மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த இடம் முல்லை, வயலும் வயல் சார்ந்த இடம் மருதம், கடலும் கடல் சார்ந்த இடம் நெய்தல். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல்லியல் வழிந்து நடுங்கு துயர் உறுத்து பாலை என்பதோர் வடிவம் கொள்ளும். பாலைன்னு ஒரு தனி நிலம் கிடையாது. முல்லை நிலமும் குறிஞ்சி நிலமும் தன் இயல்பிலே கெட்டு போனால் அதற்கு பேர் பாலை என்று வைத்தார்கள். அது ஒரு தனித்த வகைப்பாடுள்ள நிலம் இல்லை. திணை என்று நாம் பார்க்கிற பொழுது அது அகத்திணை புறத்திணை என்று பிரித்தார்கள். பிரித்த பொழுது நிலமும் பொழுதும் முதற் பொருள். அகத்திணையில முதல்ல மனிதன் இடம் தந்தது தமிழர் வாழ்வியல்ல நிலத்துக்குத்தான் அடிப்படையான இடம். அது முதற் பொருள். நிலமும் பொழுது காலம். அப்ப டைம் அண்ட் ஸ்பேஸ் என்று சொல்வார்கள். இதை அன்றைக்குள்ள தமிழர்கள் எந்த அளவுக்கு பேணி பாதுகாத்திருக்கிறார்கள். அதுக்கடுத்து வாழ்க்கைக்குரியத அகப்பொருள்ல பாத்தீங்கன்னா அது உரிப்பொருள். அது ஒழுக்கம் சார்ந்தது, திணை சார்ந்தது. அன்பின் அகந்திணை, சமுதாய வாழ்க்கை புறத்திணை என்று ஆகியிருக்கும். முத்தமிழறிஞர் கலைஞர் அகத்திற்கும் புறத்திற்கும் விளக்கம் சொல்கிற பொழுது மிக அழகாக சொல்லுவார். பிறரோடு பகிர்ந்து கொள்ள முடியாதது அகம், பிறரோடு பகிர்ந்து கொள்ள தூண்டுவது புறம் என்று சொல்வார். அடுத்தவரிடத்திலே பகிர்ந்து எடுத்து சொல்லக்கூடிய ஒன்று. இந்த பகிர்வு தான் நுகர்வு கலாச்சாரம் இன்றைக்கு பெருகி பெருகி இருக்கிற பொழுது தமிழர்கள் பகிர்வு கலாச்சாரத்தை பண்பாட்டை சொன்னார். பகுத்துண்டு பல் உயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. நாம் பார்க்கிற பொழுது பாரதி வாழ்ந்தால் எனக்கு மீண்டும் நினைவுக்கு வருகிறது. அவன் அசைவம் சாப்பிடக்கூடியவன் இல்லை என்றாலும் மீன் விற்று வரக்கூடிய ஒரு மீனவ குலத்து பெண்ணை பார்க்கிறான். கூடை முழுக்க மீனை போட்டு எடுத்துக்கொண்டு வருகிறாள். கழுத்து நரம்பு புடைத்திருக்கிறது, வேர்த்து விறுவிறுத்திருக்கிறது. வெயிலிலே வருகிறாள். வருகிற பொழுது பாரதி அவளுடைய சுமையை குறைக்க வேண்டும், நீ என்ன விற்கிறாள் என்று அவன் கண்ணுக்கு தெரியாமல் கருத்திலே படாமல் அருகிலே சென்று என்னம்மா என்று கேட்கிறான். இல்ல மீன் விற்கிறேன்யா சொன்ன பொழுது அதை கீழே இறக்க வைத்து அந்த மீன்களை பூரா விலைக்கு வாங்கி எடுத்து கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற குளத்திலே, பாண்டிச்சேரியில பக்கத்துல இருக்கிற குளத்திலே மீனை விலைக்கு வாங்கி இந்த மீனை மீட்டு குளத்திற்குள்ளே விட்டான் என்று அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறார். அது மாதிரி பாரதி அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரும் புயல் பாண்டிச்சேரியில் அடித்த பொழுது அரவிந்தர் அவர்கள் மக்களெல்லாம் வீடுகளை இழந்து தவிக்கிற அந்த நேரத்திலே நிவாரணப் பொருள்களை, உணவுப் பொருள்களை, உடைகளை எடுத்துக்கொண்டு அதனை பாண்டிச்சேரியினுடைய ஒரு பகுதியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிற பொழுது பாரதி அந்த புயலிலே கீழே விழுந்து விட்ட மரங்களிலே கூடு கட்டிய பறவைகள், புயலில் அடிபட்டு இறந்து போன பறவைகளை எல்லாம் எடுத்து கொண்டு இடுகாட்டுக்கு சென்று மிக கண்ணியமான அந்த பறவைகளை எல்லாம் அடக்கம் செய்தான் என்பதை இதுதான் தமிழர்களுடைய உயிர் நேயம். அன்றைக்கு உயிர் நேயம் எப்படி இருந்தது என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது இந்த இயல்பான வாழ்க்கை, இயற்கையோடு பொருந்திய வாழ்க்கையாக உடைய வாழ்க்கை இருந்தது. அதுல அகத்திடையில முதற் பொருள் அது நிலமும் பொழுதும். உரிப்பொருள் என்பது அந்த ஒழுக்க செயல்பாடு, அது அந்தந்த நிலத்திற்குரிய செயல்பாடு. கூடல் கூடல் நிமித்தம், ஊடல் ஊடல் நிமித்தம், இல்லையா? இருத்தல் காத்திருத்தல் காத்திருத்தல் நிமித்தம். இப்படி ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒவ்வொரு வகையான ஒழுக்க செயல்பாடுகளை வகுத்து பொருளியல் வாழ்க்கை என்பது வாழ்க்கைக்கான இலக்கணமாக தமிழர்கள் வகுத்தார்கள் என்பதை தொல்காப்பியம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. நீங்கள் அறிந்து தெரிந்து புரிந்து வைத்திருக்கிற செய்தி. அதுல நான் கவனம் குவிய வேண்டிய செய்தியாக நான் கருதுவது என்பது கடைசியில பாத்தீங்கன்னா கருப்பொருள், அந்த நிலங்களிலே இருக்கக்கூடிய இயற்கையில் இருக்கக்கூடிய தெய்வம், உணாவே, மரம், புல், பறை என்று அந்த கருப்பொருள் என்பது அந்த இடத்துல மரங்கள்,
விலங்குகள், அந்தந்த நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய விலங்குகள், பறவைகள், அந்த நிலத்திலே வாழக்கூடிய மக்கள் யாரு, தொழில், இதெல்லாம் கருப்பொருள் என்று வைத்திருக்கிறார். தெய்வம், கடவுள் கூட முதற் பொருள், உரிப்பொருள், கருப்பொருள் 3ஆம் இடத்திலே தான் வைத்திருக்கிறானே தவிர இது கடவுளுக்கு அவன் முதன்மை கொடுக்கவில்லை. நிலமும் பொழுதும், நிலத்திற்கும் பொழுதுக்கும் ஒழுக்கத்திற்கும் தான் இந்த இடத்தை, வாழ்வுக்குத்தான் இடத்தை தந்திருக்கிறான் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நான் நிறைவாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு அடிப்படையான செய்தி ஏனென சொன்னால், இந்த உயிர் நேயம் என்பது தமிழர் வாழ்வியலிலே ஒரு பகுதியாக, ஒரு கூறாக இருந்தது. இன்றைக்கு முழுவதுமாக அது பட்டு போய்விட்டதுன்னு சொல்ல முடியாது. ஒரு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மலைக்கு போவார்கள், உச்சிக்கு போவார்கள், குறிஞ்சி நிலத்துல போவார்கள். ஏதோ அங்க இருக்கக்கூடிய கோயில்ல நேர்த்தி கடனுக்கு குழந்தைகளுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு, இவனுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு போவார்கள். எனவே மலை முகடுகளுக்கு சென்று குழந்தைகளுக்கும் தனக்கும் மொட்டை அடித்த தமிழர்கள் வாழ்க்கை இன்றைக்கு மலையையே மொட்டை அடித்து விட்டார். ஆறுகளை குடித்து விட்டார். மலர்களை, அந்த மலைகளை புலம் கிரானைட் ஆகி மலைகளை விழுங்கி விட்ட மகாதேவர்களை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. மணலை கூட எடுத்து இன்றைய ஆறுகள் எல்லாம் பால்பட்டு கிடக்கிறது. ஒரு புடி மணல் தயாரிப்பதற்கு ஏறத்தாழ 140 ஆண்டு ஆகும் சொல்லி சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு ஒரு மணல் கொள்ளை நடக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது இயற்கையோடு இயந்த வாழ்விலே உயிர் நேயம் இருந்தது, இரக்கம் இருந்தது, அருள் இருந்தது. அதனாலதான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உயர்ந்த நெறியை சொன்ன தமிழர் வாழ்வியல் இன்னைக்கு என்ன ஆயிருக்குங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நான் அதற்கு வருகிறேன். பிறப்புக்கும் எல்லா மனிதர்க்கும் என்று சொல்லாமல் திருவள்ளுவன் எல்லா உயிர்க்கும் என சொன்னார். இதுல நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு அடிப்படையான அம்சம் என்று சொல்லி சொன்னால், தமிழர் வாழ்வியல்ல இருந்தது சிலது போய் இவர்களிடத்திலிருந்து விடைபெற்று போய் பல காலம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்ததுனால என்ன ஆகி போச்சுன்னா, சில பழக்கம் திரும்ப நம்ம நாட்டுக்குள்ள புகுந்து அந்த நாட்டு பழக்கம் மாதிரி வந்துருச்சு. இப்ப ரக்ஷா பந்தன் என்று, அது ரக்ஷா பந்தன், ரக்ஷான்னா பாதுகாப்புன்னு அர்த்தம், பந்தன்னா கட்டப்படுவதுன்னு அர்த்தம். இது இன்றைக்கு ஒரு பெரிய திருவிழாவாக தமிழ் சமூகத்திற்குள்ளே வந்திருக்கிறது. ரக்ஷா பந்தன்கிறது என்னன்னு சொல்லி சொன்னா காப்பு நாள். அது சரியான தமிழ் சொல்லணும்னா காப்பு நாள் தான் சொல்லணும். இப்ப நான் தென் மாவட்டத்தை சார்ந்தவன், பழைய மதுரை மாவட்டம், இப்ப தேனி மாவட்டம். அங்க பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு முதல் நாள் காப்பு கட்டு என்று சொல்வாங்க. அங்க ஒரு அதுக்குன்னு உள்ள அந்த தாவரத்தை எடுத்து அதை வீடுகளிலே கட்டி வைப்பார்கள், காப்பு கட்டு என்று சொல்வார்கள். ரக்ஷா பந்தன்னா இன்னைக்கு என்னன்னா, வடநாட்டுல நிறைய போர்கள் நடந்து அது சமய போர்களாக மாறி இருந்த காரணத்தினால அங்க இருந்த பெண்கள் என்ன பண்ணுவார்கள்னா, ஒரு குறிப்பிட்ட நாள்ல சகோதரர்களை தேடி போய், கணவர்கள் என்ன ஆனார்கள் தெரியல, அது போர்ல ஒரு இறந்து போயிட்டார்களா, சகோதரர்களை தேடி போய் அதுல ஒரு கயிறு கட்டுவார்கள், கயிறை கட்டுவார். அந்த கயிறு என்பது நீ என் சகோதரன், என்னுடைய உயிருக்கும் உடைமைக்கும் கற்புக்கும் அனைத்துக்கும் நீதான் பாதுகாப்பு. எனவே ரக்ஷா பந்தன்னா கட்டப்படுவதுன்னு அர்த்தம். ரக்ஷா பந்தன்கிறது இன்னைக்கு அப்படியே வெளியே போய் அப்படியே திரும்பி வந்திருக்கு இன்னைக்கு. ஆனா நம்மகிட்ட இருந்தது காப்பு நாள். எங்க இருக்குதுன்னு நீங்க கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, கம்பராமாயணத்துல தசரத சக்கரவர்த்தி மண்டபத்துல, மந்திராலோசனை கூட மண்டபத்துல ராமனுக்கு பட்டம் என்று அறிவித்து விட்டு அந்த புறத்திற்கு வருகிறான். கைகேயி அவனுடைய உள்ளம் மாற்றி 2 வரம் வாங்கி தன்னுடைய பிள்ளை பரதனுக்குத்தான் பட்டம் என்று மாற்றி விடுகிறான். நாம் கண்கூடா ராமாயணத்துல படிக்கக்கூடிய செய்தி. அப்ப அவன் மன்றாடுறான் 2 வரத்துல இல்லையே, 2இல் ஒன்றினாய், 2 வரங்கள்ல ஒன்றினாய், சீதை கேழ்வன் போய் வனமாழ்வு, என் சேய் உலகாள், என் சேய் என்னுடைய பரதன் நாட்டை ஆள வேண்டும், சீதை கேழ்வன், ராமன்கிற வார்த்தையை கூட வாயால பேச மாட்டேன், சீதை கேழ்வன், சீதைக்கு கணவன் இருக்கிறானே அவன் போய் வனம் ஆளும், இவன் நாடாளுவான் அவன் காடாளுவான் என்று ஏய வரங்கள் 2இல் ஒன்றினால் என் சேய் உலகாழ்வது, சீதை கேழ்வன் இல்லையா வனம் ஆழ்வது என புகழ்ந்து நின்றாள், தீயவை யாவினும் சிறந்த தீயாள் என்று
கம்பனே எழுதிக்கிட்டு இருக்கிற கம்பனே பொறுக்க மாட்டாம அந்த கைகேய அந்த தமிழ் உமிழ்நீராக மாறி அவளை காரி துப்புவதை போல ஒரு தாய் இப்படி நடந்து கொள்ளலாமா? வளர்த்த தாயே இப்படிப்பட்ட ஒரு வேதம் காட்டக்கூடியதை செய்யலாமா என்று சொல்லுகிற பொழுது தசரத சக்கரவர்த்தி கைகையினுடைய காலில் விழுந்து 2 வரத்துல உன்னம் மகனுக்கு வேணா பட்டம் கட்டி கொடு, ஆனா ராமன் காடு போகுவதை மட்டும் நீ விட்டு விடு, அதுக்கு வேணா வேற ஏதாவது நீ என்று கேட்கிறான். அவன் ஒத்துக்கிறல. அவன் காடு போகணும், இவன் நாடாளன். அதிலே குறியாக ராமன் காடு போக வேண்டும் என்பது ராமாயணத்துடைய பாகிய கருத்து. அவன் காடு போனான்னா தான் சீதை சிறை வைக்கப்படுவாள், ராவணனுடைய அந்த அழிவு உறுதி செய்யப்படும் என்ற அந்த மைய கருத்தை நோக்கி அந்த கதையை இயக்குகிற காரணத்தினாலே வருகிறது. அப்ப காலில் விழக்கூடிய அந்த தசரதன் கடைசியா சொல்லக்கூடிய வார்த்தை அற்புதமாக கம்பன் சொல்லுவான் இல்லையா? பட்டம் கட்ட வேண்டும்னா பரதனுக்கு கையில முதல்ல காப்பு நான் கட்ட வேண்டும். காப்பு நான், பரதனுக்கு காப்பு நான், உன் கழுத்து நான் ஆகும். அப்ப நான் செத்துடுவேன், உன் கழுத்திலே பூட்டப்பட்ட மங்கள நான் இருக்கிறதே, தாலி இருக்கிறதே, அதையே நீ அவுத்து நீ அவன் கையில காப்பு நானாக கட்டு என்று தன் சாவை பற்றி குறிப்பிட்டு, உன் கழுத்து நான், உன் மகனுடைய பட்டாபிஷேக கைக்கு காப்பு நானாக ஆக்குனா. அப்ப காப்பு நான் கட்டுவது என்பது நம்ம பழக்கமாக இருந்தது. காப்பு நான் கட்டுவது அங்க போய் பார்க்கிற போது இது பெண்கள் போய் சகோதரர்கள் கைக்கு கட்டுவது என்றாக. அதுவும் ஆணும் பெண்ணுமாக கலந்து படிக்கக்கூடிய கல்லூரிகள்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த ரக்ஷா பந்தன் நாள், காப்பு நான் கட்டக்கூடிய நாள்ல ஆண் நம்ம மாணவர்கள் எவனும் வர்றதே இல்லை. அன்னைக்கு இந்த பெண் கையில கட்டிச்சுன்னா சகோதரன் ஆயிரும். இப்படி ஒரு விபத்து கூட இப்பொழுது ஆகிவிடுகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதை நான் இவ்வளவு சொல்லுவதற்கு என்ன காரணம் சொல்லி சொன்னா, இந்த காப்பு நான் என்பது பாதுகாப்பதற்காக கட்டப்படுவது என்று ஆகிறது. நான் அருணாச்சல பிரதேசத்திற்கு சென்றிருந்த பொழுது ஒரு அதிசயமான காட்சியை பார்த்தேன். அங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த ரக்ஷா பந்தன் திருவிழா, காப்பு நான் கட்டக்கூடிய திருவிழா நடக்கிறது. பெண் போய் ஆண் கையில கட்டுறது இல்லை, மாறாக அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, நான் போயிருந்த பொழுது ஆச்சரியப்பட்டு போனேன். தமிழ் பண்பாட்டுடைய கூறு அந்த அருணாச்சல பிரதேசத்திலே இருக்கிறது. என்ன கூறுனா, காப்பு நான் எடுத்து இந்த ரக்ஷா பந்தன் கயிறு எடுத்து அங்கே உள்ள செடி கொடிகள் மரங்களுடைய கிளைகளிலே கட்டுகிறார். இயற்கையே, நீதான் என்னை பாதுகாக்க வேண்டும், என் உயிரை பாதுகாக்க வேண்டும், என் உடமையை பாதுகாக்க வேண்டும். ஏன்னா மரம்தான் அடிப்படை இல்லையா? நாம் பார்த்தது நாம் உருவான கட்டிலும் மரம்தான், தொட்டிலும் மரம்தான், உணவும் மரம்தான், சோறும் மரம்தான், இறுதி பயண தேரும் மரம்தான், கடைசியில மயானத்தில் கூட அந்த மரத்தோடு தான் வாழ்க்கையை அது முடித்துக் கொள்கிறது என்பதை பார்க்கிற பொழுது எல்லாமே மரம்தான். இதை மனிதன் மரம்தான் என்பதை கண்கூடாக நாம் பார்க்கிறோம். இயற்கையை பாதுகாப்பது என்கிற அந்த குணம் நம்முடைய முன்னோர்களுக்கு இயல்பாக இருந்தது என்கிற காரணத்தால் தான் குறிஞ்சி, முல்லை, மருதம், நீதல் என்கிற 4 வகையான பாகுபாட்டை எப்படியெல்லாம் பாதுகாத்தார்கள் என்பதை நம்முடைய சங்க இலக்கியம் எடுத்து காட்டுகிறது. இதுல நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பிய செய்தி, இந்த பண்பாடு தமிழர்களுடைய பண்பாடு இங்கிருந்து அங்க போயிடுச்சு. எப்படி காப்பு நான் ரக்ஷாபந்தன் அப்படி போனது மாதிரி ஆகிவிட்டது. அப்படி பார்க்கிற பொழுது நீ படையெடுத்து செல்கிற பொழுது ஒரு மரத்தின் இலையை கூட நீ உதிர்த்து விடக் கூடாது என்று வஞ்சினம் கூறி புறப்பட்டு போகிற அரசர்களுக்கு அன்றைக்கு இருந்த புலவர் பெருமக்கள் அறிவுரை சொன்னதை பார்க்க முடியும். அங்கே உள்ள நீர்நிலைகளை அழிக்க கூடாது என்று சொல்லக்கூடிய பாடல்கள் இருக்கின்றன இல்லையா? பார்ப்பார், பசு, பால் பசு, பெண்டீர், மூத்தோர் என்று வயதானவர்கள், பெண்கள், அதை போல அந்தணர்கள், பசு, இதையெல்லாம் போருக்கு முன்னாடி பாதுகாப்பான இடத்திலே நீங்கள் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள், நாங்கள் போர் புரிய போகிறோம் என்று படை நடத்தி அந்நிய நாட்டை நோக்கி போகிறவன் இந்த இடங்களை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த இயற்கையை வாழும் தலத்தை சாகும் தலமாக மாற்றிவிடக் கூடாது என்று எச்சரிக்கை கொடுப்பார். அவர்கள் எல்லாம் பாதுகாப்பான இடத்தை நோக்கி போவார்கள். சண்டை போடுவதற்குரிய படைகள் மட்டும்தான் போர்க்களத்துல மோதும். அதுதான்
அது படைகளும் சமமான படைங்கிறனால போருக்கே சமர் என்று தமிழர்கள் பெயர் வைத்தார். சமம் என்று பெயர் வைத்தார். சங்க இலக்கியத்துல கதவு கூட போர்க்கதவுன்னா, 2 கதவு சமமா இருந்தா தான் அது 2 மோதுது, அது சமமா இருந்தா தான் அது போர்க்கதவம் என்று அழைத்தார். இவ்வளவும் நாம் மனதிலே வைத்துக் கொண்டு பார்க்கிற பொழுது எவ்வளவு உயிர் நேயம் பாதுகாக்க வேண்டும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் இருந்து இயற்கையை பாதுகாத்தார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. அப்ப காப்பு நான் கட்டக்கூடிய பழக்கம் நமக்கு உழவு திருவிழாவாக இருந்தது. பொங்கல், தைத்திருநாள் நிகழ்வு வருகிற பொழுது அந்த எப்படியெல்லாம் அந்த இயற்கையை, பயிரை பாதுகாப்பதை பற்றி ஒரு பண்பாடு நம்முடைய முன்னோர்களுக்கு இருந்திருக்கிறது என்பது பெரிது. அதுல நம்ம கவனிக்க வேண்டிய அடிப்படையான அம்சம் அந்த உயிர் நேயம், உயிர் இரக்கம் தான். அது எங்கே இருக்கிறதுன்னு கேட்டா, தொல்காப்பியத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மரபியல்னு ஒரு பகுதி இருக்கிறது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, சொற்களை பயன்படுத்துகிற பொழுது உயர்திணை சொற்கள், அகிரிணை சொற்கள் என்று வருகிற பொழுது உயர்ந்த ஒழுக்கம், அதுக்கு அடுத்து அதுக்கு எதிர்ப்பதை வைக்கிற பொழுது தாழ்ந்த ஒழுக்கம்னு வைக்கல, தாழ்த்திணைன்னு வைக்கல. ஏன்னா தாழ்ந்தது ஒழுக்கமா இருக்க முடியாது, நிலை தாழ்ந்து விட்டா அது ஒழுக்கமா இருக்க முடியாது. அது உயர் திணை. அல் திணைன்னா உயர் திணை அல்லாதது. அத வாயால கூட அவன் சொல்றதுக்கு தயாரா இல்ல. உயர்ந்தது உயர் திணை, தாழ்திணை என்று சொல்லல, உயர்ந்தது அல்லாதது, அது அல்லாத திணை என்று அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த இடத்துல கவனிக்க வேண்டும். தொல்காப்பிய மரபியல்ல வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி என்னன்னு சொல்லி சொன்னா, தமிழர்கள் எல்லா உயிரையும் நேசித்தார்கள். மனித உறவு எந்த உறவோ அந்த உறவை பாராட்டினார்கள் என்பதை அந்த நம்முடைய தொல்காப்பிய மரபியல் சொல்கிறது. என்ன சொல்லுதுன்னா, கீரி இருக்குதுன்னா கீரி பிள்ளை என்று அழைத்திருக்கிறார். பிள்ளை என்பது மனிதர்கள் பாராட்டக்கூடிய உறவு முறை. கீரி பிள்ளை, தென்னம் பிள்ளை, அணில் பிள்ளை என்று இயற்கை பொருட்களை அது மரம் என்று பார்க்காமல், அது விலங்கு என்று பார்க்காமல், அதனை பிள்ளை உறவு பாராட்டுகிறவர்களாக நம்முடைய தமிழ் சமூகம் இருந்திருக்குதுன்னா, அப்ப மனித உயிர்களை போல பாராட்டி அந்த வார்த்தைகளை பயன்படுத்தும். வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளர்ந்து கண்டீர், பிள்ளைகள் பெற்றத பூனை அது பேருக்கு ஒரு நிறமாகும், பாம்பு நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாதி நிறம் ஒரு குட்டி, சாந்து நிறம் ஒரு குட்டி, சாம்பல் நிறம் ஒரு குட்டி, எந்த நிறமாய் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் அன்றோ என்று பிறப்பின் அடிப்படையில் வேறுபாட்டுக்கு எதிராக பாரதி இன்றைக்கு பாடுகிற பாட்டுல வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர், பிள்ளைகள் பெற்றத பூனை குட்டி போட்டுச்சுன்னு பாடாம, அதுதான் மரபு. பிள்ளைகள் பெற்றது என்று பாடுகிறான்னா அந்த தமிழ் மரபின் நீட்சி. அணில் பிள்ளை, தென்னம் பிள்ளை, அதை போல கீரி பிள்ளை, முடி திருத்தக்கூடிய தொழிற்சல் நாசுக பிள்ளை. இப்படி அந்த சமூகம் இழிந்த சமூகம், தாழ்ந்த சமூகம் என்று தள்ளி வைக்காமல் உயிரின பாதுகாப்புக்காக அந்த இரக்கம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அன்றைக்கு இயற்கைக்கு காப்பு நான் கட்டிய தமிழர்கள் இன்றைக்கு ஜாதி கயிறுகளை கட்டி கொண்டு பள்ளிகள்ல பிள்ளைகள் அறிவாள் உயர வேண்டும், நான் அறிவாள் தூக்கி ஒருத்தன் வெட்டி கொள்வதை பள்ளிகளிலேயே பார்க்க முடிகிறது என்பதை பார்க்கிற பொழுது மனம் வெந்து போகிறது, வேதனைப்படுகிறது. எனவே தமிழர் வாழ்வியல் என்று நாம் பார்க்கிற பொழுது இன்றும் ஒழுக்க மாண்புகளை இன்றைக்கு வாழ்வின் அனைத்து கூறுகளிலும் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படக்கூடிய தமிழர் பண்பாட்டுல அந்த கடலுள் மாய்ந்த இளம்பெரு எழுதி எழுதின பாட்டுல அது என்ன சொல்றாருன்னா, இந்திரர் அமிழ்த இயதாயினும் தமியர் உண்டலும் இனிதன தமியர் உண்டலும் இதனை தனியா சாப்பிட மாட்டாங்கிறத முதல்ல சொல்லிட்டு, தமிழர்களுடைய வாழ்வு புகழனின் உயிரும் கொடுக்குவர், பழியனின் உலகுடன் பெரினும் கொள். புகழ்னா உயிரையும் கொடுத்துருவானா தமிழன். உன்னால பழி வரும்னா பழியனின் உலகுடன் பெரினும் கொடுத்த, உலகத்தையே உனக்கு கொடுக்கிறேன், இந்த பழிக்குரிய இந்த செயலை நீ செய்யினா அவன் தீண்ட மாட்டான். புகழனின் உயிரும் கொடுக்குவர், வழியனின் உலகுடன் பெரிடும் கொள்ளலர், அன்னமாட்சி அணையராகி
தமக்கென முயலான் நோந்தாள் பிறர்க்கென முயலினர் உண்மையானே உண்டால் அம்மை உலகம். இந்த உலகம் ஏன் இருக்குதுன்னா, அமிர்தமே கிடைச்சாலும் தனியா சாப்பிட மாட்டான், பகிர்ந்துதான் சாப்பிடுவான். அதே மாதிரி புகழ் சொன்ன உயிரை கொடுப்பான். பழி உலகத்தையே கொடுக்கிறேன்னு சொன்னான், பழிக்குரிய காரியங்களை செயல்பாடுகளை செய்ய மாட்டான். தனக்கென வாழ மாட்டான், பிறர்க்காக வாழக்கூடிய வாழ்க்கை, அதைத்தான் ஈகை வாழ்க்கை. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று அன்றைக்கு நம்முடைய தமிழ் சமூகத்திலே இந்த ஈகை, உயிர் வாழ்தல், புகழோடு வாழ்தல் என்பதை வாழ்வியல் முறையாக நெறியாக தந்தார்கள். அதுக்காக வேண்டி தவறான காரியங்களில் ஈடுபட்டு புகழை அடைவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அது போர்னா கூட முதலில் அடிக்க மாட்டான், மார்போடுதான், நேருக்கு நேர் தான் போர் என்று. போரிலும் அறம், இன் லவ் அண்ட் வார் நத்திங் இஸ் அன்ஃபேர் என்பது அந்த மற்ற மொழிகளில் எழுதப்பட்ட காவியங்கள் ஷேக்ஸ்பியர் சொல்றார், இன் லவ் அண்ட் வார் நத்திங் இஸ் அன்ஃபேர். காதலிலும் போரிலும் அது அறத்திற்கு உட்பட்டு எல்லாம் இருக்க வேண்டும் என்ற தேவையில்லை என்று வைத்திருக்கக்கூடிய பண்பாட்டு ஒழுக்க நெறிமுறைகளுக்கு விடுமுறை விடுவதைப் போல, தள்ளி வைக்கப்படுவதை போன்ற பார்வை தமிழ் சமூகத்தில் அன்றும் இல்லை இன்றும் இல்லை என்பதை பார்க்கிறோம். இந்த விருந்து உபசரித்தலை பற்றி நான் இவ்வளவு எடுத்து சொன்னேன். இயற்கையை நேசிப்பதை பற்றி சொன்னேன். வழி என்றால் அவர்கள் அது எந்த நீ உலகத்தையே நீ கொடுத்தாலும் விலையாக கொடுத்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அந்த குறிப்பையும் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னேன். இன்னைக்கு தமிழ் சமூகத்துல இதெல்லாம் இருக்குதா என்பது இன்றைய எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா என்னென்ன நோய்கள் இருக்கின்றன என்று தெரிகிறது. முழுவதுமாக அருகி இல்லை. அதை வாழ்வியல்ல நாம் உணர்ந்து அன்றைக்கு தமிழர் வாழ்வியலும் நெறியும் இன்றைக்கு அதை நாம் சரிவர முடிவு செய்ய முடியும். குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்பதை திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறான். அப்ப யாராவது தன்னுடைய பெண்ணுக்கு மாப்பிள்ளை தேடக்கூடிய ஒருத்தன் சாராய கடை முதலாளியா இருக்கிறான்னு வச்சு, சாராய கடை முதலாளியா இருக்கிறவன் தன் பெண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறான்னா தன்னுடைய கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களில் ஒருவனை தேர்ந்தெடுக்க, ஏன்னா அது தன் பெண்ணினுடைய வாழ்க்கைன்னு பாக்குறானா இல்லையா. அதனால எது சரி, எது முறை, எது தகும், எது தகாது என்ற அந்த வரையறைகளுக்கு உட்பட்ட அந்த வாழ்க்கையினுடைய அடையாளங்களை முற்றுமாக இழந்து விட்டார்கள் சொல்ல முடியாது. எனவே பழந்தமிழர் வாழ்க்கை அப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கையாக இருந்தது. இன்றைக்கு இயற்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அப்படியே கடந்து போகிறோம் என்பதையும் கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம மதுரையில உயர்நீதிமன்ற கிளை இருக்கிறது, சென்னை உயர்நீதிமன்ற கிளை இருக்கிறது. அங்க ஒரு வழக்க விசாரிப்பதற்காக எடுத்துக்கொண்ட நீதிபதி அதை விசாரிப்பதற்கு எடுத்துக்கொள்வதா, அதை அட்மிட் பண்றதா வேணாம் அப்படின்னு உள்ள வழக்கு வந்த பொழுது அவர் விடுப்பு போட்டே போயிட்டார். அவரை பார்த்து கேட்டாரு, இந்த வழக்கை விசாரிக்க முடியாது. ஏன் விசாரிக்க முடியாதுன்னா, நீர்நிலைகளில இன்னைக்கு ஆக்கிரமித்து கட்டடங்களை கட்டி எழுப்பி விட்டார். அதுல தர்மம் நெறி முறையெல்லாம் பார்க்கல. இன்னைக்கு பல கட்டடங்கள் இன்னைக்கு நீர்நிலைகளை முற்றுமாக தூர்த்து விட்டு இயற்கையை அழிச்சிட்டு கட்டடங்களை கட்டி இருக்கார். நீதிபதி மதுரையில மறுத்ததற்கு என்ன காரணம்? நீதி நிலைநாட்டப்பட்ட இடமா இல்லையா? சிலப்பதிகாரம் நடந்த இடமா இல்லையா? ஒருவேளை அந்த மண்ணை முயற்சித்ததுனால அவர் சொன்னார், இல்ல நான் இந்த வழக்கை விசாரிக்க முடியாது. நீர்நிலைகளை அழித்து தூர்த்து கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டடங்களுக்கு எதிராக தொடரப்பட்ட ஒரு பொதுநல வழக்க என்னால விசாரிக்க முடியாது என்று சொன்னார். ஏன்னா அந்த மதுரை உயர் நீதிமன்றமே ஒரு ஏரியை தூர்த்து கட்டியிருக்கு. அப்படின்னா இந்த வழக்கை நான் இங்கேயே இந்த கட்டடம் விசாரிக்கிற கட்டடமே முறையா கட்டப்படல என்று இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது இயற்கை ஒரு பக்கம் அழிவுக்கு வேட்டைக்காடாக மாறி போயிருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். இப்ப நாம பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா தண்டவாளத்துல விழுந்து எத்தனை யானை செத்து போகுது என்பதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? ஆனா இதையெல்லாம் சும்மா பார்த்து கொண்டு இல்லை, இலக்கியங்களை பதிவு செய்து கண்டிக்கிறவர்கள் இருக்கிறார்கள்.
இதையெல்லாம் தட்டி கேட்கக்கூடிய உள்ளம் தமிழர்களுக்கு முற்றுமாக அற்றுப்போய் விடவில்லை. கிளர்ந்து எழுந்து நிற்கக்கூடியவர்களும் இருக்கிறார். எழுதுகிறார். சச்சிதானந்தம் சொல்லி ஒரு கேரள கவிஞர் எழுதுகிறாரு, கடைத்தெருவுக்கு வந்த யானை துதிக்கையை நீட்டி காசு கேட்கவில்லை, காடுகளை கேட்கிறது என்று எழுதுகிறார். அப்படின்னா இன்னைக்கு கூட இந்த விலங்குகளாகட்டும், இயற்கையாகட்டும், ஆறுகளாகட்டும், மலைகளாகட்டும், இவற்றை பாதுகாக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும். இவற்றை விட்டு நாம் அந்நியப்பட்டு விடக்கூடாது. அந்த இயற்கையோடு இயைந்த வாழ்வு நமக்குரிய வாழ்வு. பழந்தமிழ் வாழ்வியல் உயிரென போற்றப்பட்ட ஒன்றை நாம் இழந்து விடக்கூடாது என்கிற சிந்தனையும் நான் முன்வைக்கிறேன். எனவே இந்த மனதளவிலே இன்றைக்கு என்னென்ன தோன்றியதோ அதை நான் உங்களிடத்திலே வைத்திருக்கிறேன். நீங்கள் அதை கருத்திலே கொண்டு இது மாதிரியான எண்ணற்ற அற்புதமான கருத்துக்கள் நம்முடைய இலக்கியங்களில், வாழ்வியலில், நடைமுறையில் அன்றும் இன்றுமாக நாம் பார்க்க முடிகிறது என்பதைத்தான் என்னுடைய பார்வையாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை ஐயா, அருமை ஐயா. அதாவது அடைமழை நின்றாலும் அதனுடைய சாரல் நிற்கவில்லைங்கிற மாதிரி ஒரு மனதில் ஒரு கிளர்ச்சி. ஏன்னா தமிழ் கேட்டாலே நமக்குள்ள ஒரு உத்வேகம் வரும். ஐயா அவர்கள் பேச்சை இன்னும் இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அற்புதமான பொழிவு ஐயா. பாரதியிலிருந்து தொடங்கி நாயன்மார்களை தொட்டு பெரிய புராணத்தை கடந்து அணிலுக்கு உயிரூட்டும் இரக்கம், அதை அழகாக எடுத்து சொன்னீர்கள் ஐயா. கதவடைக்கும் முன்பாக யாரும் பசியோடு இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டுட்டு எதிர்குரல் வரலைனாதான் கதவையே சாத்துவாங்க அப்படிங்கிற ஒரு நம்முடைய பாரம்பரியத்தை பத்தி அழகா சொன்னீங்க. பசி பிணியை போக்கக்கூடிய என்றும் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அணையா விளக்கு வள்ளலார் பத்தி சொன்னீங்க. நானிலம் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. ஐநிலம் கிடையாது, இந்த நானிலத்தில் திரிபு வந்துதான் அந்த பாலை நிலம் வந்ததுங்கிற அந்த கருத்தையும் எங்களுக்கு நயம்பட உரைத்தமைக்கு நன்றி ஐயா. இந்த ரக்ஷாபந்தன் எப்படி நம்மிடமிருந்து துவங்கிய அந்த காப்பு கட்டு அங்கே சென்று மீண்டும் நமக்கே வந்தது. அதிலும் சிறப்பாக அருணாச்சல பிரதேசத்தில் தாங்கள் சென்ற பொழுது மரக்கிளைகளுக்கு அவர்கள் எங்களை காப்பாற்றுவாயாகன்னு அவங்க அங்கே காப்பு கட்டியதை பத்தி நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஐயா. அந்த காப்பு கயிறை மரக்கிளைக்கு கட்டி எப்படி அந்த இயற்கையோடு இயைந்த நம் தமிழர் வாழ்வை தொலைத்து விடாமல் நாம் தொடர வேண்டும் அப்படின்னு உங்க ஆதங்க பதிவாகவும் நான் இதை பார்த்தேன். ஐயா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக்கொண்டு நன்றிங்க ஐயா. அகிலம் அறிந்த ஐயா அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை என்றாலும் செந்தமிழ் பந்தி விரித்து செம்மையாய் கருத்துரைத்து செருக்கின்றி வாழ்த்துரைத்து சிகரமாய் உயர்ந்து நின்று உரை ஆற்றியவரின் பெருமையை உலகறிய செய்வது எம் கடமை என்பதால் கவி மாமணி பேராசிரியர் முனைவர் அப்துல் காதர் ஐயா அவர்களை பற்றிய ஒரு குறிப்பினை இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பதிவு செய்ய ஆசைப்படுகிறோம். தேனி மாவட்டத்தில் சின்னமனூர் கிராமத்தில் பிறந்தவர். பிஎஸ்சி விலங்கியல் மதுரை தியாகராசர் கல்லூரியில் படித்தவர். எம்ஏ திருச்சி தேசிய கல்லூரி, எம்ஃபில் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் முடித்திருக்கிறார். ஆய்வு பட்டமாக டாக்டர் பட்டம் மலேசியா பல்கலைக்கழகத்திலும் டாக்டர் பட்டம் சென்னை பல்கலைக்கழகத்திலும் பெற்றிருக்கிறார். 36 ஆண்டுகளாக வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராகவும் 2000 ஆண்டு முதல் 2006 வரை தமிழ்துறை தலைவராகவும் 2006 ஜூனில் அவர் பணி நிறைவும் செய்திருக்கிறார். ஐயாவிற்கு பணி மட்டும்தான் நிறைவு, தமிழ் பணி என்றும் நிறைவடையாது என்பதை இந்த இடத்தில் சொல்லி, விருதுகளாக அவர் பெற்றவை ஏராளம். அதை உங்களுக்கு தாராளமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உலகத்தமிழ் கவிஞர் மன்றத்தின் கவி மாமணி விருது, அதை வழங்கியவர் நம் மாண்புமிகு தமிழக முதல்வர் கலைஞர் ஐயா அவர்கள். தமிழக அரசின் பாரதிதாசன் விருது, குடியேற்றம் இலக்கிய வளர்ச்சி மன்றத்தின் கவி முரசு விருது, வேலூர் பாரதி நற்பணி மன்றத்தின் கவி அருவி விருது, வெட்டுவானம் 63 சமரச சன்மார்க்க சங்கத்தின் சிலம்பு சொற்கோ விருது, மல்லை தமிழ்ச்சங்கத்தின் பெருந்தமிழர் விருது, வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் பாரதியார் விருது, விடுதலை சிறுத்தை கட்சியின் காயிதே மில்லத் திரை விருது, தமிழக அரசின் உமறு புலவர் விருது, கவிக்கோ அறக்கட்டளையின் கவிக்கோ விருது, திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் தமிழ் தகவாண்மையர் விருது, மலேசியாவில் நடந்த 2ஆம் உலக கவிதை மாநாட்டில் தமிழவேல் விருது, திமிரி தமிழ் இலக்கிய பேரவையின் திருவள்ளுவர் விருது, சிங்கப்பூர் முஸ்தபா அறக்கட்டளையின் ஊவேசா விருது,
SDPI கட்சியின் கவிக்கோ விருது, கவிஞர் சிற்பி அறக்கட்டளையின் சிற்பி விருது, காந்தி உலக மையத்தின் செந்தமிழ் விருது, பன்னாட்டு தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டு கழகத்தின் வளர் தமிழ் அறிஞர் விருது, வாலி அறக்கட்டளையின் வாலி இலக்கிய விருது. ஐயாவுடைய கவிதை நூல்கள் ஏராளம். பெயர்களே அவருடைய திறமையையும் அறிவையும் பறைசாற்றும். செவ்வந்தி, யுரேகா, மயானத்தில் ஒரு தொட்டில், மின்னல் திரிகள், நீருக்கு தாகம், பேனா மினார், இலவசத்திற்கு ஒரு விலை, தீபங்கள் எரியட்டும், கண்ணீர் வயல்கள், எதிர் காற்று, 500 யுனானி மருந்துகள். இது ஒரு மொழிபெயர்ப்பு நூல். உரைநடை நூல்களாக மீராவின் கனவுகள், புதுக்கவிதைகள், தொன்மம், இஸ்லாமியரின் தமிழ் இலக்கிய கொடை, தாழ் மகள், தமிழர் வாழ்வில் மொழியில் இலக்கியத்தில் இஸ்லாத்தின் தாக்கம், முன்னுரை கல், அயல் மகரந்த சேர்க்கை, மகரந்த வாசல், தமிழும் கம்பனும், கம்பன் கவியீர்ப்பு மையம், சிலப்பதிகாரத்தில் அறக்கோட்பாடுகள், கிரணவாசல், முத்தமிழ் முன்னேர், தீந்தமிழ் திறவுகோல், தூட்டி மகிழ்வோம் தூய தமிழ் பெயர்கள், வரலாற்றில் வாழ்பவர்கள். அது ஒரு மொழிபெயர்ப்பு நூல். தமிழும் இஸ்லாமும் இப்பொழுது அச்சில் இருக்கிறது. ஐயா இன்றும் தமிழ் பணி செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு சான்றாக உள்ளோட்ட வெள்ளோட்டமும் அச்சில் இருக்கிறது. இதை தாண்டி 250க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளை படைத்திருக்கிறார். இவருடைய கவிதைகள் இடம்பெற்ற இதழ்கள் ஏராளம். அதில் சில அன்னம் விடு தூது, சோதனை, கண்ணதாசன் கடிதம், காதரை, செம்மலர், வானம்பாடிகள், தீபம், ஆனந்த விகடன், குமுதம், சங்கொலி, இனி நந்தன், சின்னத்திரை பங்கேற்பாக சன் தொலைக்காட்சி, சென்னை தொலைக்காட்சி, ராஜ் தொலைக்காட்சி, விஜய் தொலைக்காட்சி, கவியரங்கம், பட்டிமன்றம், வழக்காடு மன்றம், கவிராத்திரி, கவிதை வழக்காடு மன்றம், கவிதை பட்டிமன்றம் மற்றும் கருத்தரங்கங்கள். 2000 ஆண்டு முதல் 2016 ஆண்டு வரை ராஜ் டிவியின் அகட விகடம் நடுவராக பணியாற்றியவர். இலக்கிய அமைப்பில் ஐயா பயணம் செய்த நாடுகள் மிக பல. ஐயா அவர்களுக்கு திணை அமெரிக்கா சார்பில் மீண்டும் பணிவான நன்றியை தெரிவித்து உளம் மகிழ்கிறேன். ஐயா, இப்பொழுது நன்றி சொல்லும் நேரம். இந்த திணை அமெரிக்காவின் 6ஆம் ஆண்டு துவக்க விழாவில் அற்புதமாக 2 நாட்களும் தன்னுடைய தமிழ் செயல்பாட்டை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கும் திணை அமெரிக்க நிர்வாக குழு, நம்முடைய நண்பர் இளமாறன், பிரபு, ரவி, பாலா மற்றும் செந்தில் ஐயா, சோமோழங்கவன் ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும், கிருத்திகா உள்ளிட்ட அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். அதை தாண்டி இன்றைய நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரவேற்புரை வழங்கிய நண்பர் பிரபு அவர்களுக்கும், அருமையாக தன்னுடைய ஐயா அவர்கள் சொன்னது போல திருக்குறளை தமிழிலும் சொல்லி ஆங்கிலத்திலும் சொல்லிய நம் செல்வன் ஆதவன் அவர்களுக்கும், என்னோடு கருத்தரங்கத்தில் பங்கேற்ற அன்பு தோழமை சரவணகுமார் அவர்களுக்கும், வாழ்த்துரையை வகைமையோடு, அதாவது வாழ்த்துதல் மட்டுமல்லாது வழிகாட்டியாகவும் செயல்படக்கூடிய டாக்டர் சோமழங்கோவன் ஐயா அவர்களுக்கும், இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய துரைக்கண்ணன் அண்ணா அவர்கள், கோபால் அண்ணா அவர்கள் உள்ளிட்ட நிறைய ஆளுமைகள் இணைந்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவரையும் நான் பெயர் சொல்லி அழைத்ததாக எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்வில் திணை அமெரிக்காவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.